إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அன்பார்ந்த சகோதரர்களே சகோதரிகளே, கடந்த சில பாடங்களிலே நாம் தொழுகையிலே செய்ய வேண்டிய அமல்கள் சம்பந்தமாக பார்த்தோம். அவற்றை நாம் மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்திக் கொள்வோம். முதலாவது அமல், தொழுகைக்கு முன்னால் சுத்தம் செய்து கொள்வது. அடுத்ததாக நியா, அதனுடைய சட்டங்கள் சம்பந்தமாக பார்த்தோம். சுத்ரா, அதனுடைய சட்டங்கள். இவ்வாறு பல்வேறு விடயங்களை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று கிபிலாவை முன்னோக்குவது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். தொழுகையிலே நிலையிலே நிற்பது கட்டாயம் என்பதை பார்த்தோம். அதே போன்று தக்பீரத்துல் இஹ்ராம் சம்பந்தமாக பார்த்தோம். அது தொழுகையுடைய ஒரு ருக்குன் என்பதை பார்த்தோம். அல்லாஹ் அக்பர் என்று நாம் தக்பீர் சொல்ல வேண்டும். அதே போன்று 2 கைகளையும் தக்பீர் சொல்கின்ற நேரத்திலே நாம் உயர்த்த வேண்டும். 4 இடங்களிலே கைகளை உயர்த்துவது முஸ்தஹப்பாக இருக்கிறது என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக அந்த கைகளை உயர்த்துகின்ற பொழுது கிப்லாவை முன்னோக்கி உயர்த்த வேண்டும், விரல்களை நீட்டி இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். வலது கையை இடது கை மீது வைத்து கையை கட்டிக்கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். எந்த இடத்திலே கையை கட்டுவது, நெஞ்சிலே கட்டுவதா அல்லது தொப்புளுக்கு கீழால் கட்டுவதா தொப்புளுக்கு மேலால் கட்டுவதா என்பதற்கு எந்த ஒரு ஆதாரபூர்வமான ஹதீஸ்களும் இல்லை. எனவே நமக்கு வசதியாக எந்த இடம் இருக்கிறதோ அந்த இடத்திலே கட்டிக்கொள்ளலாம். பொதுவாக தொப்புளுக்கு மேலால் சாதாரணமாக கட்டுவதற்கு வரும். ஏனென்றால் வலது கையை இடது கையுடைய கஃப், ருசு, சாயித் இவற்றின் மீது வைக்கின்ற பொழுது சாதாரணமாக அது தொப்புளுக்கு மேலால் வரக்கூடியதாக இருக்கும். எனவே இதை எப்படி வைத்தாலும் அது தவறு அல்ல. கையை கட்டுவதுதான் முக்கியம். அது சம்பந்தமாக இந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்று வரக்கூடிய செய்திகள் பலவீனமானவை. அடுத்ததாக தொழுகை ஆரம்பிக்கின்ற பொழுது துஆவுல் இஸ்திஃப்தாஹ் ஓதுவது முஸ்தஹப் என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம். இஸ்திஃப்தாஹுடைய பல துஆக்களை பார்த்தோம். அடுத்ததாக இஸ்திஆதா, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று குர்ஆன் ஓதுவதற்கு முன்னால் சொல்வது முஸ்தஹப். ஆரம்பத்திலே முதலாவது ரக்காவிலே சொன்னால் போதுமானது. ஒரு ரக்காவிலும் அதனை திரும்ப சொல்வதும் பிரச்சனை இல்லை என்பதை பார்த்தோம். அடுத்ததாக பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பது குர்ஆனை ஓதுவதற்கு முன்னால் நாம் சொல்வது. இந்த வார்த்தை சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய ஒரு வசனம் அல்ல என்பது பலமான கருத்து. இந்த வார்த்தையை பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்ற வார்த்தையை நாம் ஒவ்வொரு சூறாவை ஆரம்பிக்கின்ற பொழுதும் சொல்கின்றோம். பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீமை சப்தமில்லாமல் ஓதுவதுதான் நபி வழி தொழுகையிலே என்பதை பார்த்தோம். அடுத்ததாக சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது அது தொழுகையுடைய ருக்குன் என்பதை பார்த்திருந்தோம். அதிலே ஒரு எழுத்து கூட விடுபடக்கூடாது, ஒரு ஷத்தா கூட விடுபட்டு ஓதப்படக்கூடாது என்பதை பார்த்தோம். சூரத்துல் ஃபாத்திஹா இமாம், மாமூம், அதே போன்று தனியே தொழக்கூடிய முன்ஃபரித் எல்லோருக்கும் கட்டாயமானது. அதனை இமாம் ஓதுவதோடு ஓதலாம், இமாம் ஓதியதற்கு பிறகு ஓதலாம். ஒவ்வொரு ஆயாவை இமாம் ஓதியதற்கு பிறகு கூட ஓதலாம். சூரத்துல் ஃபாத்திஹா ஓத முடியாதவர்கள் திக்ரை செய்ய வேண்டும், அதனை அவர்கள் மரணம் செய்து கொள்கின்ற வரையில் என்பதை பார்த்தோம். அதே போன்று ஆமீன் சொல்வது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னா, முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். இமாம், மாமூம், தனியே தொழக்கூடிய எல்லோருக்குமே அது முஸ்தஹப்பாக இருக்கிறது. அதே போன்று குர்ஆனிலே ஃபாத்திஹா சூரா ஓதியதற்கு பிறகு ஏதாவது ஒரு சூரா அல்லது குர்ஆனிலே இருந்து சில வசனங்களை ஓதுவது முஸ்தஹப்பாக இருக்கிறது. முதல் ரக்கா 2வது ரக்காவை விட நீட்டமாக இருக்க வேண்டும். பொதுவாக முதல் 2 ரக்காக்களிலும் தான் ஃபாத்திஹாவுக்கு பிறகு வேறு சூறாக்கள் ஓதப்படும். ஏனைய 3வது 4வது ரக்காக்களிலே ஃபாத்திஹா சூரா மாத்திரம் தான் ஓதப்படும். துஹர் தொழுகையுடைய பிந்திய 2 ரக்காக்களிலே மேலதிகமாக ஒருவர் ஓதினாலும் தவறு இல்லை என்று பார்த்தோம்.
துஹர் தொழுகையை விட அசர் தொழுகை சுருக்கமானதாக இருக்கும். துஹர் தொழுகையிலே ஓதப்படுவதுடைய அரைவாசி தான் அசர் தொழுகையிலே ஓதப்படும் என்பதை பார்த்தோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக அ துஹர் தொழுகையிலே அ நீட்டுவார்கள். அசர் தொழுகையை அதைவிட சுருக்குவார்கள் என்று நாம் பார்த்தோம். அதே போன்றுதான் மகரிபு தொழுகையிலே கிஸாருல் முஃபஸ்ஸல் அதாவது துஹாக்கு கீழே உள்ள சூறாக்களை ஓதுவார்கள். இஷா தொழுகையிலே அவ்சாத்துல் முஃபஸ்ஸல் அதாவது அ அம்ம யத்தஸாஅலூன் அந்த சூறாவுக்கு கீழே உள்ள வத்துஹாவுக்கு மேலே உள்ள சூறாக்களை ஓதுவார்கள். அதேபோன்று சுபஹ் தொழுகையிலே திவாலுல் முஃபஸ்ஸல் என்று அழைக்கப்படக்கூடிய சூரத்துல் காஃப்ல இருந்து அ அம்ம வரையிலே இருக்கக்கூடிய சூறாக்களை ஓதுவார்கள் என்பதை பார்த்தோம். அதேபோன்று எந்தெந்த தொழுகையிலே வெளிப்படையாக சப்தமிட்டு ஓத வேண்டும், இந்த தொழுகையிலே சப்தம் இல்லாமல் அ சப்தத்தை குறைத்து ஓத வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக தக்பீராத்துல் இன்திகால் தொழுகையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமல். ஒவ்வொரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுகின்ற பொழுது அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். ருக்குவிலிருந்து எழும்புகின்ற பொழுது மாத்திரம் சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்ல வேண்டும். இந்த தக்பீராத்துல் இன்திகால் வாஜிப் தொழுகையிலே வாஜிப் என்பதை பார்த்திருந்தோம். அதேபோன்று ருக்கு அதனுடைய முறை ருக்குவிலே சற்று தாமதிக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ருக்குவிலே ஓதக்கூடிய திக்ர்களை நாங்கள் பார்த்தோம். ருக்கு செய்கின்ற பொழுது முதுகும் தலையும் நேராக இருக்க வேண்டும். உயர தள்ளியோ அல்லது கீழே தள்ளியோ இருக்கக்கூடாது. ருக்கு செய்கின்ற நேரத்திலே ருக்குவுடைய வாஜிபுகளிலே ஒன்றுதான் 2 கைகளையும் முழங்காலிலே வைக்க வேண்டும் என்பதையெல்லாம் பார்த்தோம். அடுத்ததாக ருக்கு சுஜூதிலே ஓதக்கூடிய திக்ர்களை நாங்கள் பார்த்திருந்தோம். பல திக்ர்களை பார்த்திருந்தோம். அடுத்ததாக இஅ்திதால் ருக்குவிலிருந்து எழும்புகின்ற பொழுது சமிஅ அல்லாஹு லிமன் ஹமிதா என்று இமாமும் தனித்து தொழுகின்றவரும் சொல்ல வேண்டும். மாமூமை பொறுத்தவரையிலே ரப்பனா லக்கல் ஹம்த் என்று தான் சொல்ல வேண்டும். அது ஒரு ருக்குனாக இஅ்திதால் ருக்குனாக இருக்கிறது. அதிலே தாமதிக்க வேண்டும். தாமதித்தல் துமஅனீனா என்பது ஒவ்வொரு இருப்பிலும் அதாவது ஒவ்வொரு கட்டத்திலும் ருக்குவிலே, சுஜூதிலே, இஅ்திதாலிலே எல்லாம் துமஅனீனா இருக்க வேண்டும் என்பது அங்கே திக்ர் ஓதுகின்ற அளவுக்கு அந்த இடத்திலே நிற்க வேண்டும். மிக விரைவாக செல்லக்கூடாது என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அடுத்ததாக இஅ்திதாலிலே ஓதப்படக்கூடிய பல்வேறு திக்ர்களை நாங்கள் பார்த்திருந்தோம். அடுத்ததாக சுஜூதுக்கு செல்வது சம்பந்தமாக எவ்வாறு சுஜூதுக்கு செல்ல வேண்டும் என்பதை பற்றி பார்த்தோம். முதலிலே கையை வைக்க வேண்டுமா, காலை வைக்க வேண்டுமா? இதற்கும் தெளிவான ஆதாரம் இல்லை என்றாலும் ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு நூலாசிரியர் முதலிலே கையை வைப்பது சிறந்தது என்று அவர்கள் கூறியிருந்தார்கள். அதனை நாங்கள் பார்த்தோம். அடுத்ததாக சுஜூது செய்கின்ற முறை, சுஜூது செய்கின்ற பொழுது சுஜூத் எங்களுக்கு தெரியும் தொழுகையிலே மிக முக்கியமான ஒரு ருக்குன். அதிலே துமானீனா ஒரு ருக்குன். அதே போன்று சுஜூதை 7 உறுப்புகளிலே செய்ய வேண்டும். 7 உறுப்புகள் சுஜூத் செய்யக்கூடிய அந்த இடத்திலே பட வேண்டும் என்பதை நாங்கள் பார்த்தோம். அவ்வாறு 7 உறுப்புகளிலே சுஜூத் செய்யவில்லை என்றால் அந்த சுஜூத் பாத்திலாகிவிடும். பாத்திலான தொழுகை பாத்திலாகிவிடும். தலையை நிலத்திலே வைக்கின்ற பொழுது அதோடு சேர்த்து மூக்கும் நெற்றியோடு மூக்கும் பட வேண்டும் என்பதை பார்த்தோம். அதேபோன்று கை விரல்கள், கால் விரல்கள் கிப்லாவை முடியுமான அளவு கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். கைகளை உடலோடு சேர்க்காமல் சற்று தள்ளி வைக்க வேண்டும். பக்கத்திலே ஒரு மாமூம் இருந்தால் இமாம் ஜமாவோடு தொழுகின்ற பொழுது அங்கே மற்றவர்களுக்கு நோவினை கொடுக்காத விரையிலே அதனை விரிக்க வேண்டும். கையை நிலத்திலே மிருகங்கள் விரித்து வைப்பதைப் போல திரான் அதாவது முழங்கை பகுதியை நிலத்திலே வைக்கக்கூடாது. படுத்தி இருக்கக்கூடாது. உயர்த்தி வைக்க வேண்டும் நிலத்திலிருந்து. தொடையிலிருந்தும் தள்ளி வைக்க வேண்டும் என்பதை பார்த்திருந்தோம். அதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். அடுத்ததாக 2 சுஜூதுகளுக்கு மத்தியிலே உட்காருவது. இது தொழுகையிலே ருக்குன். அதிலே துமஅனீனா தொழுகையிலே ருக்குன். அந்த இருப்பிலே நாங்கள் ரப்பிக்ஃபிர்லி ரப்பிக்ஃபிர்லி என்று ஓதுவது எத்தனை முறையும் ஓதலாம் என்பதையும் பார்த்திருந்தோம். இன்னொரு
திக்ரும் வந்திருக்கிறது. அந்த அறிவிப்பாளர் வரிசையிலே பலவீனம் இருக்கிறது என்று பார்த்தோம். இவ்வாறு 2 சஜிதாக்களுக்கும் இடையிலே இருக்கின்ற பொழுது இடது காலை விரித்து அதன் மீது உட்கார்ந்து வலது காலை நட்டி வைப்பது முஸ்தஹப் என்பதை பார்த்திருந்தோம். வலது காலை நட்டி வைக்கின்ற பொழுது கால் விரல்களால் முடியுமான அளவு கிப்லாவை முன்னோக்குவதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அதே போன்று இக்ஆ 2 குதிகால்களிலும் உட்காருவதும் சுன்னாதான். அவ்வாறும் சில நேரங்களிலே 2 சஜிதாவுக்கு இடையிலே உட்காருகின்ற பொழுது 2 குதிகால்களுக்கு மேலாலும் உட்கார முடியும் என்பதையும் பார்த்தோம். அடுத்ததாக 2வது சுஜூத். 2வது சுஜூத் அதுவும் தொழுகையிலே ருக்குன், அதிலும் துமானீனா அவசியம். 1வது சுஜூதை போன்றுதான் 2வது சுஜூதிலும் செய்ய வேண்டும். அடுத்ததாக 2வது ரக்ஆவுக்காக அல்லது 4வது ரக்ஆவுக்காக எழும்புகின்ற போது முதல் ரக்ஆ தொழுதுவிட்டு அல்லது 3வது ரக்ஆ தொழுதுவிட்டு சுஜூத் செய்துவிட்டு 4வது ரக்ஆவுக்காக எழும்புகின்ற பொழுது அல்லது 1வது ரக்ஆவை முடித்துவிட்டு 2வது ரக்ஆவுக்காக எழும்புகின்ற பொழுது அங்கு சற்று நேரம் உட்கார்ந்து விட்டு எழும்புவது ஜல்சத்துல் இஸ்திராஹா. இவ்வாறு உட்கார்ந்து எழும்புவது முஸ்தஹப் என்பதை பார்த்திருந்தோம். அடுத்ததாக 2 கைகளிலும் ஊண்டி எழும்புவதும் முஸ்தஹப். கைகளை நிலத்தில் ஊண்டி எழும்புவதும் முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். அடுத்ததாக ஒவ்வொரு ரக்ஆவிலும் நாம் இப்போது மேலே சொன்ன விடயங்களை செய்ய வேண்டும். அடுத்ததாக முதல் தஷஹுத், இது வாஜிப் என்று நாங்கள் பார்த்தோம். முதல் தஷஹுதிலே 2வது ரக்ஆவுக்கு பிறகு நாங்கள் உட்காருகிறோம். முதல் தஷஹுதிலே நாங்கள் அத்தஹியாத் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த தஷஹுதை ஓத வேண்டும் என்பது சம்பந்தமாக பார்த்தோம். அதிலே கைவிரலை கொண்டு சைக்கினை செய்வது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். எங்களுடைய வலது கையை வலது தொடையின் மீதும் இடது கையை இடது தொடையின் மீதும் வலது கையை விரல்களை மடக்கி அதிலே ஆட்காட்டி விரலால் சைக்கினை செய்வது சம்பந்தமாக பார்த்தோம். அந்த நேரத்திலே நாங்கள் ஆட்காட்டி விரலை பார்ப்பது முஸ்தஹப் என்பதையும் பார்த்திருந்தோம். தஷஹுத் சம்பந்தமாக பார்த்தோம். 2 வகையான தஷஹுத்கள் உங்களுக்கு இந்த நூலிலே குறிப்பிடப்பட்டிருந்தது. அத்தஹியாத்து லில்லாஹி என்று ஆரம்பிக்கக்கூடிய தஷஹுத், அதே போன்று அத்தஹியாத்து முபாரகாத்து ஸலவாத்து என்று ஆரம்பிக்கக்கூடிய தஷஹுத். அடுத்ததாக தஷஹுதுக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து கூறுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் கூறுவது முதல் தஷஹுதுக்கு பிறகும் முஸ்தஹப் என்பதுதான் சரியான கருத்து என்பதை நாம் பார்த்திருந்தோம். அதற்கான ஆதாரத்தை நூலாசிரியர் குறிப்பிட்டிருந்தார். அடுத்ததாக சரியான கருத்தின்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத் சொல்வது மிக வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப்புகளிலே ஒன்றாக இருக்கிறது. கடைசி தஷஹுதும் அதற்காக உட்காருவதும் அதுவும் நூலாசிரியர் சொல்கிறார். பெரும்பாலான அறிஞர்கள் அதனை ருக்குன் என்று கருதுகிறார்கள். என்றாலும் சரியான கருத்து அது வாஜிப் மட்டும்தான். முதல் தஷஹுதுக்குரிய அதே ஆதாரங்கள் தான் 2வது தஷஹுதுக்கும் இருக்கின்றன. எனவே அந்த அடிப்படையிலே அது வாஜிப். 2வது தஷஹுதிலே உட்காருகின்ற போது, அதாவது இறுதி தஷஹுதிலே உட்காருகின்ற பொழுது, 2வது தஷஹுதிலே உட்காருகின்ற பொழுது தவர்ருக்குடைய ஒரு தொழுகையிலே 2 தஷஹுத் இருந்தால் அந்த 2வது தஷஹுதிலே உட்காருகின்ற பொழுது, கடைசி தஷஹுதிலே உட்காருகின்ற பொழுது தவர்ருக் என்பது பித்தட்டை கீழே வைத்து கீழே நாம் தொழக்கூடிய அந்த இடத்திலே படுகின்ற விதத்திலே நாம் உட்காருகின்ற பொழுது நிலத்திலே உட்கார்ந்தால் உதாரணமாக எங்களுடைய பின்பகுதி நிலத்திலே படும், அந்த இடம் நிலத்திலே படுகின்ற விதத்திலும் இடது காலை வலது காலுக்கு கீழால் வைப்பதும் சஹப் என்பதை நாங்கள் பார்த்தோம். அதே போன்று கடைசி தஷஹுதுக்கு பிறகு துஆ கேட்பது முஸ்தஹப். துஆ கபூலாகக்கூடிய ஒரு இடம் என்பதை பார்த்தோம். அதிலும் குறிப்பாக 4 விடயங்களிலிருந்து பாதுகாப்பு தேடுவது மிகவும் வலியுறுத்தப்பட்ட முஸ்தஹப் என்று பார்த்தோம். அதாபு ஜஹன்னம், அதாபு கபர், ஃபித்னத்துல் மஹ்யா வல் மமாத், மஸீஹுத் தஜ்ஜாலுடைய ஷர்
ومن شر المسيح الدجال. அடுத்ததாக தொழுகையிலிருந்து நாங்கள் விடுபடுவது தொழுகையிலே சலாம் கொடுப்பதன் மூலமாகத்தான். சலாம் கொடுப்பது தொழுகையிலிருந்து நாம் சலாம் சொல்லி தொழுகையை முடிப்பது தொழுகையுடைய ஒரு ருக்குன் என்பதை பார்த்தோம். அதிலே முதலாவது தஸ்லீமா, முதலாவது சலாம் மாத்திரம்தான் ருக்குன். இரண்டாவது சலாம் வலியுறுத்தப்பட்ட முஅக்கதாவான ஒரு முஸ்தஹப்ல பல தரம் இருக்கிறது. எனவே இதுல வலியுறுத்தப்பட்ட சுன்னா முஅக்கதா அல்லது முஸ்தஹப்பா முஅக்கதா என்று நாம் சொல்லலாம். சலாம் கொடுக்கின்ற பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று வலது பக்கமாக, அதே போன்று இடது பக்கமாகவும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் என்று இரு பக்கங்களும் சலாம் கொடுக்க வேண்டும். நன்றாக தலையை திருப்ப வேண்டும் என்பதை பார்த்தோம். இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகுதான் மாமூம் சலாம் கொடுக்க வேண்டும். இமாம் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் மாமூம் சலாம் கொடுத்தால் மாமூமுடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்பதை நாம் பார்த்தோம். தெரியாமல் கொடுத்தால் அவர் உடனேயே அவர் திரும்பிவிட வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே ஹுஷூ, உள்ளம் பணிவடைவது, ஈடுபாட்டோடு தொழுகையை நிறைவேற்றுவது வலியுறுத்தப்பட்ட ஒரு விடயம். தொழுகையில மிக முக்கியமான ஒரு விடயம். அதற்கேற்ற விதத்திலே தான் எங்களுக்கு கூலி கிடைக்கிறது. உள்ளம் எவ்வாறு பணிவடைகிறதோ அதே போன்று அதனுடைய தாக்கம் உடல் உறுப்புகளிலும் இருக்க வேண்டும். அதனால் கண்ணை மூட வேண்டும் என்பது தேவைக்காக இல்லாமல் கண்ணை மூடுவது மார்க்கத்திலே உள்ளது அல்ல. அதே போன்று தலை குஷுவன் என்பதற்காக தலையை பணிக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது. எங்களுடைய தொழுகையிலே எங்களுடைய சிந்தனையை திசை திருப்பக்கூடிய தொழுகை விருப்புக்கள் அல்லது ஆடைகள் இது போன்றவற்றிலிருந்து நாம் தூரமாக இருக்க வேண்டும் என்பதை பார்த்தோம். ஒரு பெண்ணை பொறுத்தவரையிலே ஆணை போன்றுதான் தொட வேண்டும், எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை பார்த்தோம். அதற்கு பிறகு குனூத் ஐவேளை தொழுகையிலும் நாசிலாவுக்காக குனூத் ஓதுவது சம்பந்தமாக பார்த்திருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 5 வேளை தொழுகைகளிலும் குனூத் ஓதி இருக்கிறார்கள். சில சந்தர்ப்பங்களிலே சில நேரங்களிலே ஒரு மாத காலம் கூட ஓதி இருக்கிறார்கள். குனூத் ஓதுகின்ற பொழுது கைகளை உயர்த்துவதும் அதற்கு ஆமீன் சொல்வதும் மார்க்கத்திலே இருக்கிறது என்பதை பார்த்தோம். வித்துருடைய குனூத் சம்பந்தமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வித்ர் தொழும் பொழுது குனூத் ஓதியதாக எந்த ஒரு ஹதீஸிலும் ஆதாரபூர்வமாக இல்லை. நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆ, அது குனூத்தில் ஓதுவதற்காக கற்றுக் கொடுக்கப்பட்டதாக சில அறிவிப்பாளர்கள் சொல்லியிருந்தாலும் அந்த செய்தியிலே பலவீனம் இருக்கிறது. பெரும்பாலான அறிவிப்பாளர்கள் பொதுவாகத்தான் அதை அறிவித்திருக்கிறார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் என்றாலும் வித்ரிலே குனூத் ஓதலாம். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இல்லாத ஒன்றை செய்வார்கள் என்று நாம் எதிர்பார்க்க முடியாது. சஹாபாக்களை தொற்றும் வந்திருக்கிறது. ஏதோ அதற்கு ஒரு அடிப்படை இருக்கிறது என்பது தெரிகிறது. ஆனால் ரமதானுடைய காலத்திலும் சஹாபாக்கள் ஓதியதற்கான ஆதாரம் இருக்கிறது. எனவே ரமதானுடைய காலத்திலே இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடைசி பகுதியிலே ஓதியதாக இருக்கிறது. என இதைகளை வைத்து ரமதானிலே குனூத் ஓதுவது ஏற்புடையது. ஏனைய காலங்களிலே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு ஓதியதை போன்று அவர்கள் ஓதினார்கள். அவர் முழு வருடம் ஓதினார்கள். ஆனால் நாங்கள் சில நேரம் ஓதுவது நல்லது என்ற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வித்ர் தொழுகையை அறிவித்த எவரும் அவ்வாறு நபி அவர்கள் ஒவ்வொரு தொழுகையிலும் குனூத் ஓதியதாக அறிவிக்கவில்லை. குனூத்து நாசிலாவிலே கைகளை உயர்த்துவதும் ஆமீன் சொல்வதும் இருக்கிறது என்பதனால் இதுவும் குனூத் என்பதனால் குனூத்துல் வித்ரிலும் அவ்வாறு செய்யலாம். அடுத்ததாக செருப்பு அணிந்து தொழுவது முஸ்தஹப் என்பதை பார்த்தோம். அதற்குரிய சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அதை நாம் செய்வது சிறப்பானது, யூதர்களுக்கு மாறு செய்வதற்காக. அதே போன்று எங்களுடைய செருப்புகளை, பாதணிகளை தொழுகின்ற நேரத்திலே இடது பக்கத்திலே யாரும் இல்லாவிட்டால் இடது பக்கத்திலே வைக்கலாம், அல்லது எங்களுடைய இரு கால்களுக்கும் இடையிலே வைத்துக் கொள்ளலாம். அதன் யாராவது இடது பக்கத்தில் இருந்தால் வலது பக்கத்தில் வைக்கக்கூடாது. அதே போன்று இடது பக்கத்திலும் யாராவது இருந்தால் வைக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு அதன் மூலமாக நோவினை கொடுக்கக்கூடாது என்று நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அதே போன்று இமாம் தவறு விடுகின்ற பொழுது நாம் அந்த தவறை திருத்திக் கொடுக்க வேண்டும். ஆண்கள் தஸ்பீஹ் சொல்ல வேண்டும். பெண்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கையை தட்ட வேண்டும் என்பதை நாம் பார்த்திருந்தோம். இமாமுக்கு ஒரு ஆயா ஓதுவதிலே சிக்கல் ஏற்பட்டால் அதனை திருத்தி கொடுக்க வேண்டும். இதற்கான ஆதாரங்களை பார்த்தோம். அதே போன்று உணவு எங்களுக்கு முற்படுத்தப்பட்ட வேளையிலே தொழுகையும் இகாமா சொல்லப்பட்டு விட்டால் உணவை நாம் சாப்பிட்டு விட்டு தான் தொழுகைக்காக செல்ல வேண்டும். இல்லை என்றால் நாம் தொழுகையிலே சென்று உணவிலே எங்களுடைய சிந்தனை இருந்தால் தொழுகையிலே ஹுஷூ இல்லாமல் போய்விடும்.
ஒருவர் தொழுது விட்டார். அவருக்கு உணவு உட்படுத்தப்பட்டது. உணவு சாப்பிடாமல் போய் தொழுது விட்டார். ஆனால் அவருக்கு உணவு சிந்தனை இருக்கவில்லை என்றால், இன்றைய காலத்திலே அதிகமானவர்கள் பொதுவாக அதிகமாக சாப்பிடக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. அ அவர்களுக்கு பசி வராது. பசி வராமலே என்ன செய்வார்கள்? சாப்பிடுவார்கள். நாம் அப்படித்தான் இருக்கிறோம். எனவே அ சாப்பாட்டை விட்டுவிட்டு நாங்கள் தொழுகைக்கு போனால் எங்களுக்கு அந்த சாப்பாட்டு யோசனை, உணவு யோசனை அதிகமான நேரங்களிலே வராமல் இருக்காது. அவ்வாறு வராமல் இருந்தால் பிரச்சனை இல்லை. சஹாபாக்களுடைய காலத்திலே பொதுவாக இருவேளை தான் சாப்பிடுவார்கள். காலையிலும், மாலையிலும். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, நாங்கள் எங்களுடைய இன்றைய பாடத்திலே படிக்க வேண்டிய விடயங்களுக்கு வருவோம். மஜ்மூஉ அர்கானிஸ் ஸலாஹ். தொழுகையிலே நாம் ஏற்கனவே பார்த்த அந்த செயல்களின் எவையெல்லாம் ருக்குன்களாக இருக்கின்றன என்பதை பற்றி சுருக்கமாக இங்கே பார்க்க போகிறோம். எங்களுக்கு தெரியும் தொழுகையிலே ருக்குன்கள், வாஜிபுகள், முஸ்தஹப்பாத் என்ற பல விடயங்கள் அடங்கியிருக்கின்றன. அவற்றில் ருக்குன்களை முதலாவது பார்ப்போம். முதலாவது ருக்குன் ஃபர்லு தொழுகையிலே கியாம், நிற்பது ருக்குன் என்பதை நாங்கள் பார்த்தோம். சக்தி இருக்கின்ற பொழுது கட்டாயமாக நின்றாக வேண்டும். இரண்டாவது தக்பீரத்துல் இஹ்ராம், அல்லாஹ் அக்பர் என்று தொழுகை ஆரம்பிக்கக்கூடிய அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் ருக்குனாக இருக்கிறது. ஏனைய தக்பீராத்துல் இன்திகால் அதை பற்றி நாங்கள் பின்னால் பார்ப்போம். அது வாஜிப். ஆரம்ப தக்பீர் ருக்குன். அது ருக்குன் என்பது எங்களுக்கு தெரியும். அதை நாங்கள் மறதியாக விடுபட்டால் சுஜூத் சஹூ செய்து நிவர்த்தி செய்ய முடியாது. அந்த ருக்குனை நாம் செய்ய வேண்டும் கட்டாயமாக. தொழுகை பாத்திலாகிவிடும். வாஜிபை பொறுத்தவரையிலே மறதியாக விடுபட்டால் சுஜூத் சஹூ செய்ய முடியும். ஆனால் ருக்குன்லே அவ்வாறு செய்ய முடியாது. கட்டாயமாக அந்த ருக்குனை நாம் செய்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அந்த தொழுகை பாத்தில். ஒரு தொழுகையிலே உதாரணமா ஒரு ருக்குன் விடுபட்டால் அந்த ரக்கா ஒரு ரக்காவிலே விடுபட்டால் அந்த ரக்கா செல்லுபடியாகாது. அந்த ரக்காவை திரும்ப தொழணும். உதாரணமாக ஒருவர் ஒரு ரக்காவிலே ஒரு சுஜூதே மறந்துவிட்டார். ஒரு சுஜூத் தான் செய்தார் என்றால் அவர் இரண்டாவது ரக்காவுக்காக எழுந்தால் அங்கே அவர் எழுந்தது முதல் ரக்கா தான் என்றால் முதலாவது அவர் தொழுதது முதல் ரக்காவாக என்ன செய்யப்பட மாட்டாது, கருதப்பட மாட்டாது என்றால் ருக்குன் விடுபடுகிறது. எனவே ருக்குன் என்பது மிக முக்கியமான ஒரு தொழுகையுடைய பகுதி. அதை விட முடியாது. தக்பீரத்துல் இஹ்ராம். தக்பீரத்துல் இஹ்ராம் ஒருவருக்கு விடுபட்டால் அந்த தொழுகையே செல்லுபடியாகாது. என்றால் அது தொழுகை ஆரம்பிப்பதே அந்த தக்பீரத்துல் இஹ்ராம் மூலமாகத்தான். திரும்ப அவர் தக்பீரத்துல் இஹ்ராம் சொல்லி தொழுகைக்குள் நுழைந்து தொழுகையை தொழ வேண்டும். கராஅத்துல் ஃபாத்திஹத்தி அலல் இமாமி வல் மஅமூமி வல் முன்ஃபரித். இமாமாக இருக்கலாம், மாமூமாக இருக்கலாம், தனியே தொழக்கூடிய முன்ஃபரிதாக இருக்கலாம். இவர்கள் அனைவருக்குமே சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது ருக்குன். அதே போன்று ருக்கூவுக்கு செல்வது ருக்குன். அந்த ருக்கூவிலே தாமதிப்பது, திக்ர் ஓதுகின்ற அளவுக்கு தாமதிப்பது ருக்குனாக இருக்கிறது. ருக்குவிலிருந்து இஅ்திதாலுக்கு வருவதும் அந்த இஅ்திதாலிலே தாமதிப்பதும் ருக்குன். ஆறாவதாக 2 சுஜூதுகளும் 7 உறுப்புக்கள் மீது செய்து அதிலே தாமதிப்பது துமானீனா ருக்குனாக இருக்கிறது. அதே போன்று 2 சஜிதாக்களுக்கும் இடையிலே உட்கார்ந்து அதிலே தாமதிப்பது ருக்குனாக இருக்கிறது. இந்த விடயங்களை மேலே குறிப்பிடப்பட்ட விடயங்களை தக்பீரத்துல் இஹ்ராம் தவிர உள்ள அனைத்தையும் ஒவ்வொரு ரக்காவிலும் கட்டாயமாக செய்ய வேண்டும். இதுவும் ருக்குனாக இருக்கிறது. முதல் ரக்காத்தில் மட்டுமல்ல, ஒவ்வொரு ரக்காவிலும் ஃபர்லான தொழுகையிலே இந்த விடயங்கள் ருக்குனாக இருக்கு. எல்லா தொழுகையிலும் கியாமை பொறுத்தவரை ஃபர்தில் மட்டும்தான் ருக்குன். எழுமி நிற்பதை பொறுத்தவரையிலே ஏனைய நஃபிலான தொழுகையிலே அது முஸ்தஹப். அடுத்ததாக 8வதாக 9வதாக கடைசி தஷஹூத். கடைசி தஷஹூத் பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே ருக்குன் என்பதை நாங்கள் பார்த்தோம். ஆனால் நூலாசிரியர் சரியான கருத்துப்படி கடைசி தஷஹூத் கூட வாஜிப் என்று குறிப்பிட்டிருந்தார்கள். இங்கே அதனால்தான் பெரும்பாலான அறிஞர்களிடத்திலே அது ருக்குன் என்பதை குறிப்பிட்டிருக்கிறார்கள். 10வதாக சலாம் கொடுப்பது. முதலாவது சலாம் ருக்குனாக இருக்கிறது. அதே போன்று 11வதாக மேலே குறிப்பிடப்பட்ட ருக்குன்களை ஒழுங்கமைப்பில் செய்வது ருக்குனாக இருக்கிறது. அதாவது முதலாவது ருக்கு, அதுக்கு பிறகு இஅ்திதால், அதுக்கு பிறகு சுஜூத். ஒருவர் முதலாவது சுஜூத் செய்துவிட்டு பிறகு ருக்குவுக்கு போக முடியாது. அவ்வாறு செய்தால் அந்த தொழுகை பாத்திலாகிவிடும். இந்த ருக்குன்களை தர்த்தீபாக
ஓர்டருக்கா, அதாவது வரிசைப்படி செய்ய வேண்டும். அடுத்த விடயம் என்னவென்றால் வாஜிபாத்துகள். தொழுகையிலே ருக்குன் அல்லாத வாஜிபுகள். ருக்குன் அல்லாத வாஜிபுகளை பற்றி நாங்கள் இப்போது பார்க்கலாம். நாம் ஏற்கனவே பார்த்த ருக்குன் அல்லாத வாஜிபுகள். முதலாவதாக தக்பீராத்துல் இன்திகால். ஒரு நிலையிலே இருந்து இன்னொரு நிலைக்கு போகும்போது நாம் சொல்லக்கூடிய தக்பீர்கள். அதிலே சமி அல்லாஹு லிமன் ஹமிதாவும் கூட. அதே சமி அல்லாஹு லிமன் ஹமிதா பொறுத்தவரை இமாமுக்கும் தனித்து தொழுவோருக்கும் மட்டும்தான். மாமூமுக்கு ரப்பனா வலக்கல் ஹம்து தான் ருக்குனாக இருக்கிறது. எனவே தக்பீராத்துல் இன்திகால் ருக்குனாக இருக்கிறது. அடுத்ததாக ருக்கு, சுஜூத், இஅ்திதால் இந்த 3 இடங்களிலும் ஓதக்கூடிய அதுக்கார்கள். 3 இடங்களிலும் ஓதக்கூடிய அதுக்கார்கள் தொழுகையிலே வாஜிபாக இருக்கின்றன. இப்போது நாம் வாஜிபுகளை பற்றி தான் பேசுகிறோம். ஒரு தக்பீராத்துல் இன்திகால் தொழுகையுடைய வாஜிபுகளிலே ஒன்று சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்லுவதும் அதிலே அடங்கும். சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொல்வது இமாமுக்கும் தஸ்மீ, இமாமுக்கும் முன்ஃபரிதுக்கும் மாத்திரம்தான், மாமூமுக்கு இல்லை. அதே போன்று ருக்கு, சுஜூத், இஅ்திதால் நாம் ஓதக்கூடிய திக்ர்களும் வாஜிப். மூன்றாவதாக ருக்குவிலே 2 கைகளையும் முழங்காலிலே வைப்பது வாஜிப். நாலாவதாக முதலாவது தஷஹுத் வாஜிப். அதற்காக உட்காருவது வாஜிப். இதுதான் அஹ்மத் இமாமுடைய மத்ஹப். இதுதான் சரியான கருத்து. தஷஹுத், முதலாவது தஷஹுத் வாஜிப் என்பது. இரண்டாவது தஷஹுத், அதாவது கடைசி தஷஹுத், அதற்காக உட்காருவதும் சரியான கருத்தின்படி நாம் ஏற்கனவே பார்த்தோம், அதுவும் வாஜிப். பெரும்பாலான அறிஞர்கள் அதனை ருக்குன் என்று சொல்லியிருக்கிறார்கள். இது அல்லாத அர்கான்களும் வாஜிபாத்துகளும் அல்லாத இவையெல்லாம் நாங்கள் ருக்குன் என்று சொன்னோமோ, அர்கான் என்று சொன்னோமோ, அவை அல்லாத ஏனைய தொழுகையுடைய அமல்கள் முஸ்தஹப்பான அமல்கள், முஸ்தஹப்பானவை, சுன்னாவானவை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தொழுகையிலே தடை செய்யப்பட்ட சில விடயங்களை பற்றி நூலாசிரியர் இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே முதலாவதாக முசாபகத்துல் இமாமி ஃபிஸ்ஸலா, தொழுகையிலே இமாமை முந்துவது. இமாமை முந்துவது மாமூமுக்கு ஹராமாக இருக்கிறது. ருக்குவிலே, சுஜூதிலே, கியாமிலே, குஊத் உட்காருவதிலே, கியாம் என்றால் நிற்பதிலே, குஊத் உட்காருவதிலே, அவு ஃபி தக்பீரத்துல் இஹ்ராம், தக்பீரத்துல் இஹ்ராமிலே, அவு ஃபி தஸ்லீம் அல்லது சலாம் கொடுப்பதிலே. அதாவது இதுதான் வெளிப்படையான நிலைகள், வெளிப்படையான ருக்குன்கள். இந்த வெளிப்படையான ருக்குன்களிலே இமாமை முந்துவது ஹராம். ஆனால் உதாரணமாக ஃபாத்திஹா சூரா ஓதுவதிலே ஒருவர் இமாமுக்கு முன்னால் ஃபாத்திஹா சூரா ஓதிவிட்டார் என்றால் ஜஹரியாவான சிர்ரியாவான தொழுகையிலே அங்கே பிரச்சனை இல்லை. திக்ருகள் ஓதுகின்ற விடயங்களிலே, வாஜிபான விஷயங்களிலே இமாமுக்கு முன்னால் ஒருவர் சொல்லிவிட்டார் திக்ரை, அவர் தெரியாது இமாம் எப்போது சொல்வார் என்பதே, அது பிரச்சனை இல்லை. வெளிப்படையான இந்த செயல்பாடுகளிலே இமாமை முந்துவது ஹராமாக இருக்கின்றன. தக்பீரத்துல் இஹ்ராமிலே இமாமை முந்தினால் அந்த தொழுகை கூட செல்லுபடியற்றதாக மாறிவிடும். திரும்ப அவர் தொழ வேண்டும், தக்பீரத்துல் இஹ்ராம் செய்ய வேண்டும். இதற்கு ஆதாரமாக இங்கே நூலாசிரியர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். قال رسول الله صلى الله عليه وسلم أما يخشى الذي يرفع رأسه قبل الإمام أن يحول الله رأسه رأس حمار وفي رواية أن يحول الله صورته صورة حمار. இமாமுக்கு முன்னால் தலையை உயர்த்தக்கூடியவர் அல்லாஹ் அவருடைய தலையை கழுதையின் தலையாக மாற்றிவிடுவான் என்று பயப்பட வேண்டாமா? அல்லது இன்னொரு அறிவிப்பிலே அல்லாஹ் அவருடைய உருவத்தை கழுதையின் உருவமாக மாற்றிவிடுவான் என்று பயப்பட வேண்டாமா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றார்கள். அதே போன்று புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய இன்னொரு ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அதையும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், இன்னமல் இமாமு லியுத்தம்ம பிஹி, இமாம் நியமிக்கப்பட்டிருப்பது அவரை பின்பற்றப்படுவதற்காக. ஃபலா தக்தலிஃபு அலைஹ், இமாமுக்கு நீங்கள் முரண்படாதீர்கள். ஃபைதா கப்பர ஃபகப்பிரு, இமாம் தக்பீர் சொல்கின்ற பொழுது நீங்களும் தக்பீர் சொல்லுங்கள். வைதா ரகஅ ஃபர்கஉ, இமாம் ருக்கூ செய்கின்ற பொழுது நீங்கள் ருக்கூ செய்யுங்கள். வைதா கால சமி அல்லாஹு லிமன் ஹமிதா ஃபகூலு ரப்பனா,
லக்கல் ஹம்த். அவர் சமி அல்லாஹு லிமன் ஹமிதா என்று சொன்னால் நீங்கள் அல்லாஹும்ம ரப்பனா லக்கல் ஹம்த் என்று சொல்லுங்கள். வ இதா சஜத ஃபஸ்ஜுது. இமாம் சுஜூத் செய்தால் நீங்கள் சுஜூத் செய்யுங்கள். வ இதா ஸல்லா ஜாலிசன் ஃபஸல்லூ ஜுலூசன் அஜ்மஈன். அவர் உட்கார்ந்து தொழுதால் நீங்கள் அனைவரும் உட்கார்ந்து தொழுங்கள் சொல்கிறார்கள். எனவே இந்த ஹதீஸிலே இமாமை பின்பற்றுவது, இமாமை முந்தாமல் இருப்பது அவசியம். இமாமோடும் நாம் சொல்லக்கூடாது, இமாமை முந்தவும் கூடாது, இமாமுக்கு ரொம்ப பிந்தவும் கூடாது. இமாம் சென்றதற்கு பிறகு நாம் செல்ல வேண்டும். இமாம் அதனை செய்ததற்கு பிறகு அடுத்ததாக நாம் செய்ய வேண்டும். ஃபைதா சாபக அம்தன் பதர ஸலாத். வேண்டுமென்றே ஒருவர் இமாமை முந்தினால் தெரிந்து கொண்டு அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். தெரியாமல் ஒருவர் முந்தினார், சஹ்வன், தெரியாமல் ஒருவர் முந்தினால், மறதியாக ஒருவர் என்ன செய்தார், இமாமை முந்திவிட்டார், அவர் மீது குற்றம் இல்லை. ஆனால் தக்பீரத்துல் இஹ்ராமிலே இமாமை முந்தினால் அவர் திரும்பவும் அந்த தக்பீரத்துல் இஹ்ராமை செய்ய வேண்டும். சலாம் கொடுப்பதிலே இமாமை முந்தி ஒருவர் சலாம் கொடுத்தால் திரும்ப அவர் தஷஹுதுக்கு வர வேண்டும். பிறகு இமாமுக்கு பிறகு அவர் சலாம் கொடுக்க வேண்டும். தஷஹுதுக்கு வந்து இமாமுக்கு பிறகுதான் சலாம் கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் தொழுகையை முடித்துவிட்டு செல்ல முடியாது. திரும்பவும் அவர் தஷஹுதை நோக்கி வந்துவிட வேண்டும். வந்து இமாம் சலாம் கொடுத்ததற்கு பிறகு சலாம் கொடுக்க வேண்டும். இதல்லாதது தக்பீரத்துல் இஹ்ராம், அதே போன்று தஸ்லீம் சலாம் கொடுப்பது, இது அல்லாதவற்றில் ஒருவர் இமாமை முந்தினால் என்ன செய்ய வேண்டும்? ஃபயர்ஜிஉ, அவர் திரும்ப இமாம் இருக்கக்கூடிய அந்த நிலைக்கு வந்துவிட வேண்டும். இல்ல யுத்ரிகஹுல் இமாம், இமாம் அந்த நிலையில இருந்து இவர் இருக்கக்கூடிய நிலைக்கு வந்தாலே தவிர அப்போது அவர் ஃபலா யர்ஜிஉ, திரும்பி வர வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மறதிக்காக செய்ததற்காக அவருக்கு மன்னிப்பு வழங்கப்படும். அதாவது அவருக்கு அங்கே சலுகை இருக்கிறது. காரணம் அவர் மறதியாக அதை செய்துவிட்டார். நாம் சொன்னோம், தெரிந்து கொண்டு செய்தால், ஞாபக மறதி இல்லாமல் ஞாபகத்தோடு செய்தால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும் என்று பார்த்தோம். இரண்டாவது விடயத்துக்கு வருவோம். அல் முரூரு பைன யதைல் முஸல்லி. தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து செல்வது. தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து செல்வது ஹராம், தடை செய்யப்பட்ட ஒன்று. இதை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். இமாமாக இருந்தால் அவருக்கு முன்னால் நாம் நடந்து செல்ல முடியாது. அதே போன்று தனித்து தொழக்கூடிய ஒருவருக்கு முன்னால் நடந்து செல்லக்கூடாது. ஆனால் மஅமூமை பொறுத்தவரையிலே இமாமோடு தொழக்கூடிய மாமூம், இமாமுக்கு பின்னால் இமாமை பின்பற்றி தொழுகின்ற மாமூம், அந்த மாமூமுக்கு முன்னால் ஒருவர் அவருக்கு தேவை இருந்தால், ஒருவருக்கு உது செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது, ஜமா தொழுகையில் இருக்கின்ற பொழுது உது முறிந்து விட்டது அல்லது உது எடுக்காமல் வந்தது ஞாபகம் வருகிறது, அவர் உடனடியாக அந்த சஃபை தாண்டி அவர் செல்லலாம். மாமூம்களுக்கு முன்னால் அவர் நடந்து செல்லலாம். அல்லது வேறு தேவைகளுக்காகவும் ஒருவர் மாமூமுக்கு முன்னால் நடந்து செல்லலாம். தேவையில்லாமல் செல்லக்கூடாது என்றால், தேவையில்லாமல் செல்வது அவர்களை பாராமுகமாக்கும், அவர்களை திசை திருப்பும் அவர்களுடைய தொழுகையில இருந்து. அதனால் தேவை இருந்தால் ஒரு மாமூமுக்கு முன்னால் செல்லலாம், அது ஹராம் அல்ல. ஆனால் இங்கே ஹராம் என்று சொல்வது இமாமுக்கு முன்னால் செல்வதும் தனியே தொழக்கூடிய ஒருவருக்கு முன்னால் சொல்வது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லவ் யஅலமுல் மாரு பைன யதைல் முஸல்லி. தொழுகையாளிக்கு முன்னால் நடந்து செல்கின்றவர் அவர் மீது இருக்கக்கூடிய குற்றம் என்ன, மாதா அலைஹ் என்பதை அவர் தெரிந்திருப்பாரே ஆனால், லகான அன் யகிஃப 40 கைரன் லஹு மின் அன் யமுர்ர பைன யதைஹ். அவர் அந்த தொழுகையாளிக்கு முன்னால் செல்வதை விட அவர் 40 காலம் நிற்பது அவருக்கு சிறந்தது. 40 வருடமா, 40 நாட்களா, 40 மாதங்களா என்பது தெரியாது என்றால் அது அறிவிப்பாளர் மறந்திருக்கலாம். 40 நிற்பது அவருக்கு சிறந்தது. இங்கே நாம் என்ன விளங்க வேண்டும் என்றால், அவ்வளவு காலம் ஒருவர் நின்றாலும் பிரச்சனை இல்லை, தொழுகையை முடிக்கும் வரையில் அவர் நிற்க முடியாது, அதாவது நிற்க வேண்டியதில்லை, ஒருவர் அவ்வாறு தொழுவதில்லை என்றாலும் அதனுடைய கொடூரத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குற்றத்தின் மோசமான தன்மையை உணர்த்துகிறார்கள். அடுத்த விடயத்துக்கு வருவோம். அல்-இல்திஃபாத்து ஃபிஸ் ஸலாஹ். தொழுகையிலே திரும்பி பார்ப்பது. தொழுகையிலே திரும்பி பார்ப்பது கடுமையாக வெறுக்கப்படக்கூடிய ஒரு விடயம். கடுமையாக வெறுக்கப்படுகின்ற ஒரு விடயம் தான் தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தலையால் மாத்திரம் திரும்பி பார்ப்பது. அப்படி அல்லாமல் உடலாலே ஒருவர் தொழுகையிலே திரும்பினால் அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிவிடும். கிப்லாவில் இருந்து அவர் திரும்புகின்ற பொழுது அவருடைய தொழுகை பாத்தில் ஆகிவிடும். ஆனால் தலையால், இங்கே நாங்கள் பேசுவது ஃபர்து தொழுகை, தலையால ஒருவர் என்ன செய்கிறார், திரும்பி பார்க்கின்றார் என்றால்
அதுவும் கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒன்று. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கின்றார்கள், தொழுகையிலே திரும்பி பார்ப்பதை பற்றி. நபி அவர்கள் சொல்கிறார்கள், "ஹுவ இஹ்திலாஸுன் யஹ்தரிஸுஹு ஷைத்தானு மின் ஸலாத்தில் அப்த்." ஒரு அடியானுடைய தொழுகையிலிருந்து ஷைத்தான் திருடக்கூடியது. திரும்பி பார்ப்பது ஷைத்தானுடைய தூண்டுதனால் ஏற்படக்கூடிய ஒன்று. அவ்வாறு நாம் தொழுகையிலே திரும்பி பார்ப்பது கூடாது என்பதைத்தான் இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்கிறது. நபி அவர்கள் சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ், அல் ஹாரிஸ் அஷாரி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் அறிவிக்கின்றார்கள். நபி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், ஃபைதா ஸல்லைதும் ஃபலா தல்தஃபிது, நீங்கள் தொழுதால் நீங்கள் திரும்பி பார்க்க வேண்டாம். ஃபஇன்னல்லாஹ யன்ஸிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்திஹி ஃபீ ஸலாத்திஹி மா லம் யல்தஃபித். அல்லாஹ் அடியான் அவனுடைய தொழுகையிலே தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவன் திரும்பி பார்க்காமல் இருக்கும் காலமெல்லாம் தன்னுடைய முகத்தை அடியானுடைய முகத்துக்கு நேராக அல்லாஹு தஆலா வைக்கின்றான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். எனவே தொழுகை என்பது நாம் அல்லாஹுவோடு செய்கின்ற ஒரு உரையாடல். அதிலே திரும்பி பார்ப்பது ஒழுக்கத்துக்கு மாற்றமான ஒன்று. அங்கே நாம் நன்மைகளை இழக்க வேண்டி வரும். எனவே அல்லாஹு தஆலா யன்ஸிபு வஜ்ஹஹு லிவஜ்ஹி அப்தி, தன்னுடைய அடியானுடைய முகத்துக்கு தன்னுடைய முகத்தை அல்லாஹு தஆலா நட்டுகிறான் என்று இந்த ஹதீஸ் சொல்கிறது. எனவே தொழுகையை தலை மாத்திரம் திருப்புவதுதான் இங்கே வெறுக்கப்பட்டது என்று நூலாசிரியர் சொல்கிறார். ஆனால் அம்மா இதழ் தஃபதல் ஜிஸ்மு அனில் கிப்லா, கிப்லாவை விட்டும் உடல் திரும்பிவிட்டால் தொழுகை பாத்திலாகிவிடும். அதே நேரத்திலே திரும்பி பார்ப்பதற்கு ஒரு தேவை ஏற்பட்டால், தேவையின் காரணமாக திரும்பி பார்ப்பது தவறல்ல. அதற்கு அபூதாவுதிலே வரக்கூடிய ஸஹல் இப்னுல் ஹந்தலிய்யா என்கின்ற நபித்தோழருடைய ஹதீஸை நூலாசிரியர் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். அதிலே ஸலாத் சுப்ஹி, சுபஹ் தொழுகைக்காக இகாமா சொல்லப்பட்டது. ஃபஜஅல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஸல்லி வஹுவ யல்தஃபிது இலா ஷஅப், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தொழுகையை தொழுதார்கள். அவர்கள் ஷஅபை, பள்ளத்தாக்கை திரும்பி பார்த்தார்கள். ஏன் நபி அவர்கள் பள்ளத்தாக்கை திரும்பி பார்த்தார்கள்? வகான அர்ஸல ஃபாரிஸன் இலா ஷஅபி மினல் லைலி யஹ்ருஸ், இரவு நேரத்திலே காவல் காப்பதற்காக பள்ளத்தாக்குக்கு ஒரு குதிரை வீரரை நபி அவர்கள் அனுப்பியிருந்தார்கள். அதனால் அங்கே திரும்பி பார்க்கிறார்கள். இவ்வாறான தேவையுள்ள சந்தர்ப்பங்களில் திரும்பி பார்த்தால் தொழுகை என்ன செய்யாது, பாத்திலாகாது. அது ஹராம் அல்ல. ஆனால் கடுமையாக தேவையில்லாமல் திரும்பி பார்ப்பது கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு விடயம் என்பதை மேலே உள்ள ஹதீத்கள் எங்களுக்கு சொல்கின்றன. இது தலையை திருப்பி பார்ப்பது. உடலை திருப்பினால் தொழுகை, உடலை நாங்கள் கிப்லா திசையில் திருப்பினால் பாத்திலாகும். அல்லது கண்களால் திருப்புவதிலே பிரச்சனை இல்லை, கண்களால் பார்ப்பதிலே பிரச்சனை இல்லை. எங்களுக்கு தெரியும், அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முறை தொழுகை நடத்தினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் இருக்கவில்லை. நபி அவர்கள் வந்த பொழுது மக்கள் தஸ்பீஹ் சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கடுமையாக மக்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கவனிப்பதற்காக திரும்பி பார்த்தார்கள். பிறகு நபி அவர்கள் முன்னே சென்று தொழுகை நடத்தினார்கள். அவர்கள் தொழுகையில இருந்து திரும்பி பார்த்தார்கள். எனவே இவ்வாறான ஆதாரங்களின் அடிப்படையிலே தேவைக்காக என்ன செய்யலாம், திரும்பி பார்க்கலாம். அடுத்ததாக அல்-இஅ்திமாது அலல் யதில் யுஸ்ரா கல்ஃப ظஹ்ரி மன்ஹியுன் அன்ஹு, இடது கையை முதுகுக்கு பின்னால் வைத்து அதிலே ஊண்டி இருப்பது தடை செய்யப்பட்டிருக்கிறது என்று ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இந்த ஹதீஸிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நூலாசிரியர் இந்த ஹதீஸை ஹசன், பல வழிகளால் வந்திருப்பதனால், ஷவாஹிதுகள் அதற்கு இருப்பதனால் இதை ஹசன் என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸிலே ஷரீத் இப்னு சுவைத் என்கின்ற நபி தோழர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நான் இவ்வாறு உட்கார்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது என்னை தாண்டி சென்றார்கள். பிறகு வகது வதஅது யதியல் யுஸ்ரா கல்ஃப ظஹ்ரி, எனது இடது கையை எனது முதுகுக்கு பின்னால் வைத்து அந்த உள்ளங்கையிலே நான் ஊண்டிக் கொண்டிருந்தேன். நபி அவர்கள் சொன்னார்கள், அதக்உது கஅதத்தல் மக்தூபி அலைஹிம், கோபத்துக்குள்ளானவர்களுடைய இருப்பை நீங்கள் இருக்கிறீர்களா என்று நபி அவர்கள் கேட்டதாக அந்த செய்தியிலே இருக்கிறது. இதிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. நூலாசிரியர் இதனை பல வழிகளிலே வந்திருப்பதனால் ஹசன் என்று சொல்லியிருக்கிறார்கள். அடுத்ததாக கிராஅத்துல் குர்ஆனி ஃபிர் ருகூஇ வஸ்ஸுஜூத், இதுவும் தடை செய்யப்பட்டது. ருகூஇலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவது தடை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கிறது.
ருக்கூவிலும் சுஜூதிலும் குர்ஆன் ஓதுவது ஹராம். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், அலா இன்னி நுஹீது அன் அக்ரஅ அல் குர்ஆன ராக்கிஅன் அவ் சாஜிதன். நான் ருக்கு செய்த நிலையிலே அல்லது சுஜூத் செய்த நிலையிலே குர்ஆனை ஓதுவதற்கு தடுக்கப்பட்டிருக்கிறேன் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஃபஅம்மா ருக்கூஐ பொறுத்தவரையிலே ஃபஅظிமு ஃபீஹி الرب, அதிலே இறைவனை நீங்கள் மகத்துவப்படுத்துங்கள், சுப்ஹான ரப்பியல் அஸீம் போன்ற வார்த்தைகளை சொல்லுங்கள். வஅம்மா சுஜூது ஃபஜ்தஹிது ஃபி துஆ, சுஜூதிலே நீங்கள் துஆ கேட்பதிலே முயற்சி எடுங்கள். ஃபகமீனுன் அன் யுஸ்தஜாப லக்கும், உங்களுக்கு பதிலளிப்பதற்கு மிகவும் தகுதியானதாக இருக்கிறது. இது முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். ஏன்னா ருக்கு சுஜூதிலே குர்ஆன் ஓதக்கூடாது. அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதிலே நஹானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் அக்ரஅ ராக்கிஅன் வஸாஜிதன், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை ருக்கு செய்த நிலையிலே அல்லது சுஜூத் செய்த நிலையிலே குர்ஆன் ஓதுவதற்கு தடை செய்தார்கள் என்று, தடுத்தார்கள் என்று அந்த ஹதீஸிலே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்கள் இவ்வளவு நேரமாக தொழுகையிலே தடை செய்யப்பட்ட விடயங்களை பார்த்தோம். இப்போது தொழுகையிலே தடை செய்யப்பட்ட இடங்கள், அதாவது தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட இடங்களை பற்றி பார்ப்போம். சில இடங்களிலே தொழுவதற்கு தடை செய்யப்பட்டிருக்கின்றன. அதிலே ஒன்றுதான் அஸ்ஸலாத்து ஃபில் மக்பரா, அடக்கஸ்தலங்களிலே மையவாடிகளிலே தொழுவது. அதேபோல் வஸ்ஸலாத்து இலல் கபர், கபரை நோக்கி தொழுவது. அவ் அலைஹி, அல்லது கபரின் மீது தொழுவது, கபருக்கு மேலால் தொழுவது. அவ் ஃபி மஸ்ஜிதின் புனிய அலல் கபர், அவ் ஃபி மஸ்ஜிதின் புனிய அலல் கபர், அல்லது கபரின் மீது கட்டப்பட்ட பள்ளிவாசலிலே மஸ்ஜிதிலே தொழுவது. அவ் துஃபின ஃபீஹி, அல்லது பள்ளிவாசல் இருக்கிறது, பின்னர் அந்த பள்ளிவாசலுக்குள் ஒரு கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறது, அதாவது ஒரு மையத் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு. இன்னும் இவ்வாறான இடங்களிலே தொழுவது தடை செய்யப்பட்டது என்பதை நூலாசிரியர் இங்கே ஆரம்பமாக குறிப்பிடுகின்றார்கள். அடுத்ததாக وَكَذَلِكَ نُهِيَ عَنِ الصَّلَاةِ فِي الْحَمَّامِ, ஹம்மாமிலே குளியலறையிலே, அதே போன்று குளியலறை என்று இங்கே நாங்கள் சொல்வது அசுத்தங்கள் நீக்குகின்ற, மலஜம் கழிக்கின்ற இடம், இந்த இடத்திலே தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. وَفِي مَوَاطِنِ الْإِبِلِ, ஒட்டகங்கள், மஆத்தினில் இபில், ஒட்டகங்கள் தங்கக்கூடிய அடையக்கூடிய இடங்களிலே தொழுவது தடை செய்யப்பட்டிருக்கிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ் திருமிதியில இருக்கிறது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், அல் அர்து குல்லுஹா மஸ்ஜிதுன், முழு பூமியும் மஸ்ஜிதாக இருக்கின்றது. பூமியிலே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் தொழுது கொள்ளலாம், முழு பூமியும் மஸ்ஜித். இல்லல் மக்பரத வல் ஹம்மாம், மக்பராவையும் ஹம்மாமையும் தவிர, அடக்கஸ்தலத்தையும் குளியலறையையும் தவிர ஏனைய இடங்களிலெல்லாம் நீங்கள் தொழுது கொள்ளலாம். இது திருமீதியிலே வரக்கூடிய ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ் என்பதை நூலாசிரியர் உறுதி செய்திருக்கிறார்கள். சஹீஹ் முஸ்லிமில் இடம் வரக்கூடிய அபூ மர்சத் அல் கனவி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்வதை நான் செவிமடுத்திருக்கிறேன். லா துஸல்லு இலல் குபூரி வலா தஜ்லிசு அலைஹா, நீங்கள் கபர்களை நோக்கி தொழாதீர்கள், கபர்கள் மீது உட்காராதீர்கள். கபர்களை நோக்கியும் தொழக்கூடாது, கபர்கள் மேலே உட்காரவும் கூடாது. அடுத்ததாக புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா ஆகியோர்களது ஹதீஸ், அதிலே அவர்கள் இருவரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், லம்மா நஸல பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஃபிக யத்ரஹு கமீஸத்தன் லஹு அலா வஜ்ஹி, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மரணம் வந்த தருவாயிலே அவர்கள் தங்களது முகத்திலே ஒரு துணியை போட்டுக் கொண்டிருந்தார்கள். ஃபைத தம்ம பிஹா கஷஃபஹா அன் வஜ்ஹிஹி
فقال وهو كذلك لعنة الله على اليهود والنصارى اتخذوا قبور أنبيائهم مساجدا يحذر ما صنعوا. அதாவது நபி அவர்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தங்களுடைய முகத்திலே போட்டிருந்த அந்த துணியை நீக்கிவிட்டு என்ன சொல்வார்கள்? யூத நசாராக்கள் மீது, யஹூதி நசாராக்கள் மீது அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாவதாக. அவர்கள் தமது நபிமார்களின் கபர்களை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். இங்கே நபி அவர்கள் மரண தருவாயிலே சொல்கிறார்கள், அவர்கள் சொல்வதை எச்சரிக்கிறார்கள். அதாவது அவர்கள் செய்ததை யூதர்களும் நசாராக்களும் செய்து எச்சரிக்கிறார்கள். அவ்வாறு இந்த உம்மாவிலும் நபி அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய கபரை மஸ்ஜிதாக ஆக்கிக் கொள்ளக்கூடாது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. எனவே இத்தகது குபூர் அம்பியாகி மசாஜித், அவர்கள் நபிமார்களுடைய கபறுகளை மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொண்டார்கள். எனவே கபறுகள் மஸ்ஜிதுகளாக எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது. அதே போன்று சஹீஹ் முஸ்லிம்லே ஜாபிர் இப்னு சம்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் இருக்கிறது. அதிலே அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே கேட்கின்றார்கள், உஸல்லி ஃபீ மராபிதில் கனம், ஆட்டு மந்தைகள் தங்கக்கூடிய இடத்திலே நான் தொழட்டுமா என்று கேட்டதற்கு நபி அவர்கள் ஆம் என்று சொல்கிறார்கள். உஸல்லி ஃபீ மபாரிகில் இபில், ஒட்டகங்கள் தங்குகின்ற இடங்களிலே நான் தொழட்டுமா என்று கேட்டதற்கு இல்லா, வேண்டாம் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அடுத்ததாக தொழுகையிலே இஹ்திசார் தடை செய்யப்பட்டிருக்கிறது. இஹ்திசார் என்றால் என்ன? அதாவது தொழுகையிலே ஒரு மனிதர் தன்னுடைய கைகளை இடுப்பிலே வைத்துக் கொள்வது. குல்யா, அதாவது கிட்னி இருக்கக்கூடிய இடம்தான் ஹாசிரா. அந்த ஹாசிராவிலே ஒருவர் தனது ஒரு கையையோ அல்லது 2 கைகளையுமோ 2 இடுப்புகளிலும் வைத்துக் கொள்வது தடை செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், நஹன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் யுஸல்லி அர்-ரஜுலு முஹ்தஸிரா, ஒரு மனிதர் இஹ்திசார் செய்து தொழுவதற்கு நபி அவர்கள் தடை செய்தார்கள். இஹ்திசார் என்பது இடுப்பிலே கையை வைத்துக் கொண்டு தொழுவது. அடுத்ததாக ஹுக்மு மஸ்ஹில் ஹஸா ஃபி ஸலாஹ், தொழுகையிலே பொடிக்கற்களை தொடுவது அதனுடைய சட்டம் என்ன? முஅய்கீப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் சுஜூத் செய்கின்ற பொழுது மண்ணை சமப்படுத்துகின்றார். இவரை பற்றி சொல்கிற பொழுது என்ன சொல்கிறார்கள்? இன் குன்த ஃபாயிலன் ஃபவாஹிதா, நீங்கள் அவ்வாறு செய்வதாக இருந்தால் ஒரு முறை செய்யுங்கள் என்றால், சுஜூத் செய்கின்ற நேரத்திலே ஏதாவது தடங்கள் இருக்கும், பொடிக்கற்கள் இருக்கும். அன்றைய காலத்திலே மணலிலே தான் அவர்கள் தொழுவார்கள். அவ்வாறு தொழுகின்ற பொழுது அவர்களுடைய நெத்தியை பாதிக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் அகற்றார். எனவே இவ்வாறு செய்வதாக இருந்தால் கூட நீங்கள் ஒரே ஒரு முறை செய்யுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். استدل الفقهاء بهذا الحديث على كراهة مسح الحصى. புகஹாக்கள் இந்த ஹதீஸை பொடிக்கற்களை தடவிடுவது மக்ரூஹ், வெறுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக எடுத்துள்ளார்கள். وهذا يدل على كراهة كثرة الحركة في الصلاة. அதேபோன்று இது தொழுகையிலே அதிகமான செயல்களிலே ஈடுபடுவது வெறுக்கப்பட்டது என்பதற்கு ஆதாரமாக இருக்கிறது. எனவே தொழுகை என்பது நாம் தொழுகைக்கு வெளியிலே இருக்கக்கூடிய செயல்களிலே ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டிய ஒரு இடம். தேவைப்பட்டால் மாத்திரம் குறைவான செயல்கள் செய்வதற்கு தான் அனுமதி இருக்கிறது. அதிகமான செயல்கள் செய்வது எங்களை தொழுகை என்ற அந்த நிலையிலே இருந்து திசை திருப்பிவிடும், மாற்றிவிடும். எனவே அதனால் தொழுகை பாத்திலாகும். அடுத்ததாக தஹ்ரீமுல் புசாகி ஜிஹத்தல் கிப்லா வஹுவ யுஸல்லி அவ் ஃபில் மஸ்ஜித், தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையில் அல்லது மஸ்ஜிதிலே இருக்கின்ற பொழுது கிப்லா திசையிலே துப்புவது ஹராம். ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவர் கிப்லாவை நோக்கி துப்புவது ஹராம். வலது பக்கமாக துப்புவதும் ஹராம். அதே போன்று மஸ்ஜிதுக்கு உள்ளே துப்புவதும் ஹராம். இந்த மூன்றும் ஹராமாக இருக்கிறது. ஆனால் மஸ்ஜித் அல்லாத இடத்திலே ஒருவர் தொழக்கூடியவராக இருந்தால்
ஒரு பாலைவனத்திலே அல்லது ஒரு வெளியிலே தொழுகின்றார் என்றிருந்தால் உதாரணமாக, அவர் இடது பக்கமாக துப்பிக்கொள்ளலாம். அல்லது தனது இடது காலுக்கு கீழால் துப்பிக்கொள்ளலாம். இடது காலுக்கு கீழால் துப்பி மண்ணால் மூடிக்கொள்ளலாம். இவ்வாறு இடது காலுக்கு கீழால் துப்பிக்கொள்ளலாம். அவர் மஸ்ஜிதில இருந்தார். فإن كان في المسجد وبدرته بادرة فليبصق في منديله أو ثيابه. அவருக்கு துப்ப வேண்டிய நிலை ஏற்பட்டால் அவர் தனது கைக்குட்டையிலே அல்லது தனது ஆடையிலே துப்பி அதனை மடித்துக் கொள்ளலாம். துப்பினீர் என்பது நஜிஸ் அல்ல என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் அது மற்றவர்களுக்கு பார்ப்பதற்கு ஒரு அருவருப்பானதாக இருக்கும். எனவே அது ஒழுக்கத்துக்கு மாற்றமானது. இது தடை செய்யப்பட்டிருக்கிறது. புகாரி முஸ்லிமிலே இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அஹதக்கும் இதா காம ஃபீ ஸலாத்திஹி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பஹ். உங்களிலே ஒருவர் தொழுகையிலே நின்றால் அவர் தனது இரட்சகனோடு உரையாடுகின்றார், பேசுகின்றார். فلا يبصقن أحدكم قبل جهته قبل قبلته. ஒருவர் தனது கிப்லாவின் பக்கம் அவர் துப்ப வேண்டாம். வலாக்கின் அன் யசாரி, ஆனாலும் இடது பக்கமாக, அவு தஹ்த கதமி, அல்லது அவருடைய பாதத்துக்கு கீழால் அவர் துப்பிக் கொள்ளலாம். ثم أخذ طرف ردائه. பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மேலாடையின் ஒரு தொங்கலை பிடித்து فبصق فيه, அதிலே துப்பினார்கள். ثم رد بعضه على بعض. பிறகு அதனை ஒன்றன் மீது ஒன்று மடித்தார்கள். فقال أو يفعل هكذا, அல்லது அவர் இவ்வாறு செய்யட்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்முறையிலே அவர்களுக்கு செய்து காண்பிக்கிறார்கள். புகாரி முஸ்லிம் வரக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்கிறார், அல் புசாக்கு ஃபில் மஸ்ஜிதி ஹதீஅ. மஸ்ஜிதிலே துப்புவது தவறானது, பாவமானது. வகஃபாரத்துஹா தஃப்னுஹா. அதற்கான தண்ட பரிகாரம் அதனை மூடிவிடுவது என்று சொல்கிறார்கள். அதே போன்று தடை செய்யப்பட்ட இன்னொரு விடயம், தொழுகையில இருந்து கொண்டு வானத்தை நோக்குவது. தொழுது ஒருவர் வானத்தை நோக்கி பார்ப்பது ஹராம். மேலே நோக்கி பார்ப்பது ஹராம். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹதீஸ். நபி அவர்கள் சொல்கிறார்கள், ما بال أقوام يرفعون أبصارهم إلى السماء في صلاتهم. சிலர் தங்களது பார்வைகளை வானத்தின் பக்கம் உயர்த்துகிறார்கள், இவருடைய நிலைமை என்ன? فاشتد قوله في ذلك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக இதனை எச்சரிக்கின்றார்கள். حتى قال, இந்த அளவுக்கு சொல்கிறார்கள், لينتهن عن ذلك أو لتخطفن أبصارهم. அவர்கள் அதனை தவிர்ந்து கொள்ளட்டும், நிச்சயமாக அவர்கள் அதனை தவிர்ந்து கொள்ளட்டும், அல்லது அவர்களுடைய பார்வைகள் பறிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். புகாரில இடம்பெறக்கூடிய ஹதீஸ். சஹீஹ் முஸ்லிம்ல இதே போன்று ஜாபிர் இப்னு சமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்கள் இருக்கின்றன. அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, முபத்திலாத்துஸ் ஸலாஹ், தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விடயங்கள். தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய விடயங்களை நாங்கள் இப்போது பார்ப்போம். தொழுகையை பாத்திலாக்கக்கூடிய பல்வேறு விடயங்கள் இருக்கின்றன. அதில் ஒன்று, அஹதுஹா இதா ஃபகத அஹத ஷுரூதிஹா அவ் அர்கானிஹா. தொழுகையுடைய ஒரு ஷர்த்தை ஒருவர் இழந்தார். இதா ஃபுகித அஹது ஷுரூதிஹா, தொழுகையிலே ஒரு ஷர்த் இழக்கப்படுகிறது. எங்களுக்கு தெரியும், உது செய்வது ஒரு ஷர்த், ஔராவை மறைப்பது ஒரு ஷர்த். எனவே ஒரு ஷர்த் இழக்கப்பட்டால், ஓ அர்கானியா, ஷர்த் என்பது தொழுகைக்கு முன்னால் இருந்தே இருக்க வேண்டும், அல்லது ருக்குன், தொழுகையுள்ள உள்ள ஒரு பகுதி, ருக்குன் அங்கே இல்லாமல் போகிறது. வலம் யுஸ்தத்ரக் ருக்குன் அல்லதி ஃபாதஹ், வலம் யஸ்தத்ரிக் ருக்குன் அல்லதி ஃபாதஹ். அவருக்கு தவறி சென்ற தொழுகையாலே அவருக்கு தவறி சென்ற அந்த ருக்குனை அவர் அடைந்து கொள்ளவில்லை. உதாரணமாக நாம் ஏற்கனவே சொன்னது போன்று, ஒரு சஜிதா தவறு விட்டதென்றால் அந்த ரக்கா அவருக்கு செல்லுபடியாகாது. பிறகு
அவர் அடுத்ததாக தொழக்கூடியதைத்தான் முதலாவது ரக்காவில் நடந்தால் முதல் ரக்காவாக கருத வேண்டும். அதாவது அவர் எந்த ரக்காவிலே அவருக்கு ஒரு ருக்குன் விடுபடுகிறதோ அந்த ரக்கா அவருக்கு செல்லுபடியாகாது. பிறகு அவர் சரியாக அவர் தனது தொழுகையை பூர்த்தி செய்ய வேண்டும். 4 ரக்காக்கள் என்றால் அவர் 4 ரக்காக்கள் தொழ வேண்டும். இடையில ஒரு ரக்கா செல்லுபடி இல்லை என்றால் அதை கணக்கில் எடுக்கக்கூடாது. சரியாக அவர் எஞ்சியிருக்கக்கூடியதை பூர்த்தி செய்ய வேண்டும். இவ்வாறு பூர்த்தி செய்யவில்லை என்றால் தொழுகை பாத்திலாகிவிடும். அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஷரத்து இழக்கப்பட்டால் அல்லது ருக்குன் இழக்கப்பட்டால். ஒருவர் 4 ரக்கா தொழுகையிலே ஒரு ரக்கா 2வது ரக்காவிலே உதாரணமாக அல்லது 3வது ரக்காவிலே அவர் ஒரு சஜிதா தான் செய்தார் என்றால் அவருடைய தொழுகை செல்லுபடியாகாது. என்றால் அங்கே ஒரு ருக்குன் இழக்கப்பட்டிருக்கிறது. இதிலே மாற்று கருத்து இல்லை. இது இஜ்மா. 2வது விடயம், தொழுகையிலே வேண்டுமென்று தெரிந்து மறக்காமல், மறதி அல்ல, இது வாஜிப் என்றது தெரிந்தும் கூட வாஜிபான ஒன்றை தொழுகையிலே ஒருவர் என்ன செய்கிறார்? விட்டு விடுகிறார். தொழுகையிலே தக்பீராத்துல் இன்திகால் வாஜிப் என்று சொன்னோம். தஷஹுதுல் அவ்வல் வாஜிப். உதாரணமா தொழுகையிலே ஒவ்வொரு இடங்களிலும் ருக்கு, சுஜூத், இஅ்திதால் இவற்றில் ஓதக்கூடிய திக்ருகள் வாஜிப். எனவே இந்த வாஜிபை ஒருவர் தெரிந்து கொண்டு விட்டால் அவருடைய தொழுகை பாத்திலாகிவிடும். மறதியாக விட்டால் அதற்கு சுஜூத் சஹூ செய்ய முடியும். 3வது விடயம், தொழுகையிலே வேண்டுமென்றால் தெரிந்து கொண்டே தொழுகையிலே பேசக்கூடாது. தெரிந்து கொண்டு ஒருவர் பேசினால் அவருடைய தொழுகை பொதுவாக பாத்திலாகிவிடும் என்பதும் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே போன்று தொழுகையிலே பொதுவாக உண்ணுவது பருகுவது, தொழுகையிலே ஒருவர் உண்ணுவதும் பருகுவதும் அவருடைய தொழுகையை பாத்திலாக்கிவிடும். அடுத்ததாக தொடர்ச்சியாக ஒருவர் அதிகமான செயல்களிலே ஈடுபடுவதும் தொழுகையை பாத்திலாக்கிவிடும். எது அதிகமான செயல்கள்? ஷாஃபி மத்ஹபிலே 3 செயல்களை செய்தாலே தொழுகைக்கு வெளியிலே உள்ள செயல்கள் தொழுகையை பாத்திலாக்கிவிடும். ஆனால் வரையறை இல்லை. பொதுவாக பார்ப்பதற்கு இது அதிகமான செயல் என்று தெரியக்கூடியதான் அதிகமான செயல்கள். அதிகமான செயல்கள் தொழுகையை என்ன செய்துவிடும்? பாத்திலாக்கிவிடும். இதுவும் கருத்து வேறுபாடு இல்லாத ஒரு இஜ்மாவான ஒரு விடயம். அடுத்ததாக தொழுகையிலே சத்தமிட்டு சிரிப்பதும் தொழுகையை பாத்திலாக்கும். இதுவும் இஜ்மா அலைஹி, இஜ்மான விடயம் என்று நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் இருக்கிறது. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், இதா ضحك الرجل في الصلاة. அதாவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, ஒரு மனிதர் தொழுகையிலே சிரித்தால் அஆத ஸலா, அவர் தொழுகையை திரும்ப தொழ வேண்டும். வலம் யுஇதில் வுது, திரும்ப வுது செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இது அவர்களுடைய கூற்றாக பலமான அறிவிப்பாளர் வரிசையிலே இப்னு அபி ஷைபா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இங்கே சஹாபாக்களிலே ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாற்றமான கருத்து சொன்னவரும் இல்லை. அடுத்ததாக தொழுகையிலே புன்முறுவல் பூப்பது, ضحك என்றால் சிரிப்பது. இங்கே புன்முறுவல் பூப்பதும் புன்முறுவலாக ஒருவர் சிரிப்பதும் தொழுகையிலே மக்ரூஹுன் ஜித்தன், கடுமையாக வெறுக்கப்பட்டது. ஏனென்றால் அது தொழுகை, அல்லாஹ்வோடு உரையாடுகின்ற ஒரு இடம். அந்த இடத்திலே ஒருவர் புன்முறுவல், சில நேரம் சில பேச்சுக்களை கேட்டு சில பேருக்கு புன்முறுவல் வரலாம். ஆனால் தொழுகையை பாத்திலாக்காது, கடுமையாக வெறுக்கப்பட்ட ஒரு விடயம். சரி, அடுத்ததாக நூலாசிரியர் இங்கே இன்னொரு விடயத்தை பற்றி பேசுகின்றார். மன் தகல்லம நாசியன் அன்னஹு ஃபீ ஸலாத்தின் அவ் ஜாஹிரன், ஒருவர் தான் தொழுகையிலே இருப்பதை மறந்துவிட்டு பேசிவிட்டார், அல்லது அறியாமையினால் அவர் தொழுகையிலே பேசக்கூடாது என்பது தெரியாது, புதிதாக இஸ்லாம் மார்க்கத்துக்கு வந்திருக்கின்றார். இவ்வாறான ஒருவர் தொழுகையிலே பேசிவிட்டார் என்று வையுங்கள், இவருடைய தொழுகை பாத்திலாகாது. ஏன்? அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறார், ரப்பனா லா துஆஹித்னா இன் நஸீனா வ அக்தானா, எங்களுடைய இறைவா நாங்கள் மறந்தால் அல்லது தவறிழைத்தால் எங்களை குற்றம் பிடிக்காது. இதனை அல்லாஹ் தஆலா ஏற்றுக்கொண்டிருக்கிறான். இதிலே இருக்கிறது. சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய முஆவியத் இப்னுல் ஹகம் அஸ்-சுலமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ். அதிலே அவர்கள் சொல்கிறார்கள், பைனமா அன உஸல்லி மஅ ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நான் தொழுது கொண்டிருக்கின்ற நேரத்திலே, இத் ஆதஸ ரஜுலுன் மினல் கௌம், அந்த கூட்டத்திலே ஒரு மனிதர் தும்மிவிட்டார். ஃபகுல்து யர்ஹமுக்கல்லாஹ், நான் யர்ஹமுக்கல்லாஹ் என்று சொன்னேன். ஃபரமானில் கௌமு பி அப்சாரிஹிம்,
மக்கள் எல்லாம் என்னை அவர்களுடைய பார்வைகளால் எறிந்து விட்டார்கள். அதாவது அவர்கள் இவரை உருக்கி பார்க்கிறார்கள், கடுமையாக பார்க்கிறார்கள். எதற்கு அப்படி பார்க்கிறார்கள் என்றால், இவ்வாறு செய்யக்கூடாது. தொழுகையிலே ரஹமுக்கல்லா என்று சொல்வது, உன்மக்கு அல்லாஹ் ரஹ்மா செய்வானாக, இன்னொருவரோடு பேசுவது, இது கூடாது என்பதனால் இவருக்கு இந்த சட்டம் தெரியாது. இவர் செய்த உடனே அடுத்த சஹாபாக்கள் இவரை கடுமையாக பார்க்கின்றார்கள். ஃபகுல்து வாஃபக்ல உம்மியா மா ஷஅனுக்கும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். என்ன எனக்கு நடந்திருக்கிறது, என்ன, ஏன் நீங்கள் இவ்வாறு பார்க்கிறீர்கள் என்று இவர் திரும்பவும் பேசுகிறார். தந்துரூன இலைய, என்னை என்னை என் எல்லோரும் பார்க்கிறீர்கள். ஃபஜஅலு யத்ரிபூன பிஐதீஹிம் அலா அஃப்காதிஹிம். சஹாபாக்களோ அவர்களுடைய கைகளை அவர்களுடைய தொடை மீது அடிக்க ஆரம்பித்தார்கள். அதாவது ஆரம்பத்திலே தொழுகையிலே பேசுவதற்கு அனுமதி இருக்கிறது, பிறகு தடை செய்யப்பட்டிருக்கிறது. இவருக்கு இந்த தடை தெரியாது. இவர் பின்னர் என்ன செய்திருக்கிறார், வந்திருக்கிறார். இதே சஹாபாக்கள் தொடையிலே என்ன செய்கிறார்கள், கையை அடிக்கின்றார்கள், இவரை அமைதிப்படுத்துவதற்காக. அவர்கள் என்னை அமைதிப்படுத்துகிறார்கள் என்று நான் பார்த்த பொழுது நான் அமைதியாக இருந்தேன். தொழுகை முடிந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிஅபி ஹுவ உம்மி, என்னுடைய தாயும் தந்தையும் அவருக்கு, என்னுடைய தந்தையும் தாயும் நபி அவர்களுக்கு அர்ப்பணமாகட்டும் என்று அவர் சொல்கிறார். மா ரஅய்து முஅல்லிமன் கப்லஹு வலா பஅதஹு அஹ்ஸன தஅலீமன் மின். அல்லாஹ்வுடைய தூதரை விட அவர்களுக்கு முன்னாலோ அவர்களுக்கு பிறகோ மிக அழகான முறையிலே கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசானை நான் பார்த்ததில்லை. ஃபவல்லாஹ், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, மா கஹரனி வலா தரபனி வலா ஷதமனி, என்னை அதட்டவில்லை, என்னை அடிக்கவில்லை, என்னை திட்டவில்லை. கால, நபி அவர்களுக்கு சொல்லி தந்தார்கள், இன்ன ஹாதிஹி ஸலாத லா யஸ்லுஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ். இந்த தொழுகை, அதிலே மனிதர்களுடைய எந்த பேச்சுக்களும் இருக்கக்கூடாது. இன்னமா ஹுவ தஸ்பீஹு வ தக்பீரு வ கிராஅத்துல் குர்ஆன். அங்கே தஸ்பீஹ், தக்பீர், கிராஅத்துல் குர்ஆன் தான் இருக்க வேண்டும் என்று நபி அவர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தொழுகையிலே பேசுவது கூடாது. தெரியாமல் ஒருவர் பேசினால் அவருடைய தொழுகை பாத்திலாகாது. இந்த நபி தோழரோடு திரும்ப தொழுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லவில்லை என்றால் அவர்களுக்கு சட்டம் தெரியாது. அடுத்ததாக, ஒருவர் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அவருக்கு சலாம் சொல்லப்பட்டால் என்ன சொல்வது? அவர் தன்னுடைய கையினால் சைக்கினை செய்ய முடியும். தன்னுடைய கஃபினால், அவர் கஃப் என்பது எங்களுக்கு தெரியும், மணிக்கட்டுக்கு பகுதி, அந்த சைக்கினை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது ஹதீஸிலே வரவில்லை. எனவே அது விரலாலோ அல்லது பல விரல்களாலோ ஏதோ ஒரு விதத்திலே, புரிகின்ற விதத்திலே சலாமுக்கு பதிலாக சைக்கினை செய்ய முடியும். இதற்கு சஹீஹ் முஸ்லிமில் வரக்கூடிய ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பஅதனி லிஹாஜா. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் என்னை ஒரு தேவைக்காக அனுப்பி வைத்தார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். ثم أدركته وهو يسير يصلي. பிறகு நபி அவர்களிடத்திலே நான் வந்தேன். அவர்கள் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். பயணத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். ஃபஸல்லம்து அலைஹி, நான் அவர்களுக்கு சலாம் சொன்னேன். ஃபஅஷார இலை, எனக்கு சைக்கினை செய்தார்கள். அதாவது நபி அவர்கள் தொழுவது ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு புரியவில்லை என்றால், பிரயாணத்திலே வாகனத்தில் இருந்து கொண்டு ஒட்டகத்தின் மீது அது போகின்ற திசையிலே தொழுவார்கள். கிப்லாவை எல்லாம் நோக்க தேவையில்லை. ஃபலம்மா, முஸ்தஹப்பான, அதாவது நஃபிலான தொழுகை. ஃபலம்மா ஃபரக தஆனி, நான் நபி அவர்கள் தொழுகை முடித்ததற்கு பிறகு என்னை அழைத்தார்கள். ஃபகுல்து இன்னக ஸல்லம்த ஆனிஃபன் வ அனா உஸல்லி. நான் தொழுது கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே நீங்கள் எனக்கு சலாம் சொன்னீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது நியாயத்தை சொல்கின்றார்கள். அதாவது நான் சலாமுக்கு பதில் சொல்லாமல் சைக்கினை செய்ததன் காரணம் நான் தொழுது கொண்டிருந்தேன். வஹுவ முவஜ்ஜிஹுன் ஹீனஇதின் கிபலல் மஷ்ரிக். கிழக்கு திசையை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே வாகனத்தை ஓட்டிக் கொண்டிருந்தார்கள். அடுத்த விடயத்துக்கு நாங்கள் வருவோம். மஷ்ரூஇய்யத்துல் புகாஇ ஃபிஸ் ஸலாஹ். தொழுகையிலே அழுவது மார்க்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு விடயம். தொழுகையிலே அழ முடியும், மார்க்கத்திலே உள்ளது. குர்ஆனை ஓதுகின்ற பொழுது, சிந்திக்கின்ற பொழுது அழுகை வரும். ஆனால் அழுகையை நாங்கள் தகல்லுஃப், அதை ஏற்படுத்தி கொண்டு முயற்சி எடுத்து அவ்வாறு அழ தேவையில்லை. அவ்வாறு அழுவது மஷ்ரூ அல்ல. எனவே எப்படி தொழுகையிலே எங்களுக்கு அழுகை வந்தால் தொழுகையிலே அழுவது பிரச்சனை அல்ல. ஆனால் சப்தம் உயர்த்தவும் கூடாது, தகல்லுஃப் இருக்கவும் கூடாது என்பதை நூலாசிரியர் குறிப்பிடுகின்றார்.
நாம கஷ்டப்பட்டு அழுகையை வரவழைத்துக் கொள்வது, எங்களை மிகைத்து அழுகை வருகின்ற பொழுது அழுது கொள்ளலாம். அதே நேரத்தில் சப்தத்தை உயர்த்தக்கூடாது, கட்டுப்படுத்த வேண்டும். அதாவது சப்தம் வெளியே போகாமல் மற்றவர்களுக்கு மற்றவர்கள் பார்க்காமல் என்றால் அது இஹ்லாஸை சில நேரம் என்ன செய்யும், பாதிக்கும். அதனால் அபுதாவுதிலே வரக்கூடிய அப்துல்லா இப்னு ஷிஹீர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ், அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் தொழுது கொண்டிருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நான் வந்தேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டு இருந்தார்கள். வலி ஜௌஃபிஹி அஸீருன் கஅஸீரில் மிர்ஜல். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அ நெஞ்சத்திலே, உள்ளத்திலே ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அதாவது சட்டியிலே அது கொதிக்கின்ற பொழுது, சட்டி அடுப்பிலே வைக்கப்பட்டு கொதிக்கின்ற பொழுது வரக்கூடிய சத்தத்தை போன்ற சத்தம். எனவே நபி அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் தொழுகையிலே. நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். ஆனால் நபி அவர்கள் அதை அடக்குகிறார்கள். அதனால் தான் அந்த மாதிரியான சத்தம் வருகிறது. இதனால் சில பேர் சப்தமிட்டு, அ ஓலமிட்டு, சில பெண்கள் அழுவதை போன்று இழப்புக்கள் காரணமாக இவ்வாறெல்லாம் அழுவது கூடாது. இவ்வாறு அழுவ செய்யக்கூடாது. இவ்வாறு கட்டுப்படுத்திக் கொண்டு தொழுகையிலே அழுகை வரலாம். வருவது ஒரு பிரச்சனை அல்ல. நபி அவர்கள் அழுதிருக்கிறார்கள். புகாரி முஸ்லிமிலே வரக்கூடிய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மற்றும் அபூ மூஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக நோய்வாய்ப்பட்டார்கள். அப்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தொழுவிக்க சொல்லுங்கள், மக்களுக்கு தொழுகை நடத்த சொல்லுங்கள் என்று நபி அவர்கள் சொல்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், இன்னஹு ரஜுலுன் ரகீக். அவர் ஒரு மென்மையான மனிதர். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மென்மையான மனிதர். அவர்கள் நீங்கள் நிற்கக்கூடிய அந்த இடத்திலே இருந்தால் அவர்களால் மனிதர்களுக்கு தொழுகை நடத்த முடியாமல் போகும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தம் தந்தையை நியமிக்காமல் வேறு யாராவது அதுக்கு நியமிக்கட்டும் என்ற வகையிலே சொல்கிறார்கள். அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள், முரு அபா பக்ரின் ஃபல்யுஸல்லி பின்னாஸ். அபூபக்கருக்கு நீங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தொழுகை நடத்துமாறு என்று நபி அவர்கள் திரும்பவும் சொல்கிறார்கள். அடுத்ததாக அன்பார்ந்த சகோதரர்களே, சகோதரிகளே, அல் அத்காரு ஆகிப ஸலாஹ், தொழுகைக்கு பிறகு ஓதக்கூடிய அத்கார்களை நாங்கள் இப்போது பார்க்கலாம். தொழுகைக்கு பிறகு பல்வேறு விதமான அத்கார்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியிருக்கிறார்கள். கடைசியாக நாம் அதனை இப்போது பார்ப்போம். இது முஸ்தஹப். தொழுகைக்கு பிறகு வந்திருக்கக்கூடிய திக்ர்கள், துஆக்களிலே ஒன்றுதான். தௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே இருந்து திரும்பி விட்டார்கள் என்றால், அதாவது தொழுகையை முடித்து விட்டார்களே ஆனால், இஸ்தக்ஃபர தலாதன் 3 முறை இஸ்திக்ஃபார் செய்வார்கள். அதாவது அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ், அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்று 3 முறை நாம் சொல்லலாம். பிறகு அல்லாஹும்ம அன்தஸ் ஸலாம் வ மின்கஸ் ஸலாம் தபாரக்த யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்வார்கள். முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அது முஸ்லிமிலே வருகிறது. இது புகாரி, முஸ்லிம் இரண்டிலும் வரக்கூடிய ஹதீஸ். முகைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت ولا ينفع ذا الجد منك الجد என்று கூறுவார்கள். இந்த திக்ர்களுடைய கருத்துக்களை நாங்கள் நேரத்தை கருத்தில் கொண்டு பார்க்கவில்லை. அதே போன்று அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அவர்களும் என்ன சொல்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சலாம் கொடுக்கின்ற பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் வ லா நஅ்புது இல்லா இய்யாஹு லஹுன் நிஅமத்து வ லஹுல் ஃபض்லு வ லஹுத் ஸனாஉல் ஹஸன் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹ்லிஸீன லஹுத்தீன வலவ் கரிஹல் காஃபிரூன் என்று சொல்வார்கள். وقال كان رسول الله صلى الله عليه وسلم يهلل بهن دبر كل صلاة. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் பிறகும் இதை கொண்டு தஹ்லீல் செய்வார்கள். அல்லாஹ் தஆலாவை ஏகத்துவப்படுத்துவார்கள். அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தை பறைசாற்றுவார்கள் என்ற ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமிலே
இருக்கிறது. அதே போன்று உக்பத் இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்-ஜுஹனி அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அமர நக்ரா பில் முஅவ்விதாத்தி துபுரா குல்லி ஸலா. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் முஅவ்விதாத்துக்களை எனக்கு ஓதுமாறு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கட்டளையிட்டார்கள். இது அஹ்மதிலே வரக்கூடிய ஹசனான அறிவிப்பு. முஅவ்விதாத் என்பதிலே குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ் நிச்சயமாக அடங்கும். அதிலே குல் ஹுவல்லாஹு அஹத் என்பதும் அடங்கும். ஏனென்றால் முஅவ்விதாத்துக்களைத்தான் இரவுலே தூங்குகின்ற போதும் ஓதுவதற்கு வந்திருக்கிறது. அதிலே குல் ஹுவல்லாஹு அஹதும் சேர்த்துத்தான் ஓதப்படுகிறது. அதிலே பாதுகாப்பு தேடுதல் அங்கே இல்லை என்றிருந்தாலும் முஅவ்விதாத் என்பது பாதுகாப்பு தேடுகின்ற சூறாக்கள். அதிலே அல்லாஹ்வுடைய ஏகத்துவம் இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து ஏகத்துவப்படுத்திவிட்டு இங்கே பாதுகாப்புக்கு தேடப்படுகிறது. தொழுகைக்கு பிறகும் இந்த 3 சூறாக்களையும் நாங்கள் ஓதலாம். அடுத்ததாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கிறார்கள், மன் சப்பஹ அல்லாஹ ஃபீ துப்ரி குல்லி ஸலாத்தின் 33 وحمد 33 وكبر الله وحمد الله 33 وكبر الله 33 وتلك 99. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 33 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வது 39, 100ஐ பூரணப்படுத்துவதற்காக லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்று சொன்னால் உஃபிரத் ஹதாயா, இவ்வாறு சொல்லக்கூடியவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். வலவ் கானத் மிஸ்ல ஜபதில் பஹ், அது கடல் நுரை அளவு அவை இருந்தாலும் சரி என்று நபி அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல இருக்கிறது. அதே போன்று கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற ஹதீஸ், நபி அவர்களை தொற்றும் அவர்கள் அறிவிக்கிறார்கள், قال معقبات لا يخيب قائلهن أو فاعلهن دبر كل صلاة مكتوبة 33 تسبيحة و33 تحميدة و34 تكبيرة. அதாவது ஒரு தொழுகைக்கு பிறகும் யார் 33 முறை தஸ்பீஹ் சுப்ஹானல்லாஹ், 33 முறை தஹ்மீத் அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை தக்பீர் அல்லாஹு அக்பர் என்று சொல்கின்றாரோ அவர் கை சேதம் அடைய மாட்டார், தோல்வி அடைய மாட்டார் என்கின்ற செய்தியை சொல்கின்றார்கள். எனவே இவ்வாறும் செய்யலாம். 33, 33, 34 இவ்வாறும் செய்யலாம். அல்லது மேலே சொல்லப்பட்டது போன்று 33, 33 முறை சொல்லிவிட்டு 100ஐ பூரணம் செய்வதற்காக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்றும் சொல்லலாம். அடுத்ததாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸிலே அவர்கள் சொல்கிறார்கள், உமிரு அன் யுஸப்பிஹு துப்ர குல்லி ஸலாத்தின் 33 ويحمدوا 33 ويكبروا 34. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்வதற்கு நபி தோழர்கள் கட்டளையிடப்பட்டார்கள். ஸைத் இப்னு சாபித் அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஃபௌதிய ரஜுலுன் மினல் அன்சாரி ஃபீ மனாமி, ஒரு அன்சாரி நபி தோழர் அவர் கனவிலே அவரிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கின்றார்கள், قيل له أمركم رسول الله صلى الله عليه وسلم أن تسبحوا دبر كل صلاة 33 وتحمدوا 33. அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உங்களுக்கு ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், 34 முறை அல்லாஹு அக்பர் சொல்வதற்கு கட்டளையிட்டு இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது இந்த நபித்தோழர் கனவிலே ஆம் என்று சொல்கிறார்கள். அப்போது அந்த மனிதர் சொல்கிறார், நீங்கள் 25 முறை அதனை ஆக்கிக் கொள்ளுங்கள். 25 25ஆக ஆக்கிவிட்டு கடைசியாக லா இலாஹ இல்லல்லாஹ் தஹ்லீல் அதையும் 25 வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 100. இவ்வாறு நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் கனவிலே வந்த மனிதர். காலை பொழுதிலே நபி அவர்களிடத்திலே வந்து இந்த கனவை அந்த நபி தோழர் சொன்ன பொழுது நபி அவர்கள் சொல்றார், இஜ்அலூஹா கதாலிக், அவ்வாறு நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்றார். ஏன்னா இவ்வாறும் செய்ய முடியும். 25 முறை சுப்ஹானல்லாஹ், 25 முறை அல்ஹம்துலில்லாஹ், 25 முறை அல்லாஹு அக்பர், 25 முறை லா இலாஹ இல்லல்லாஹ் என்றும் செய்ய முடியும். இது நசாயிலே வரக்கூடிய பலமான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது. இதே போன்ற ஒரு செய்தியை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாகவும் நசாயி இமாம் அவர்கள்
ஒரு பலமான ஹசனான அறிவிப்பாளர் வரிசையோடு அறிவித்திருக்கிறார் என்பதை நூலாசிரியர் இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார்கள். அடுத்ததாக அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் சொல்கிறார்கள், قال رسول الله صلى الله عليه وسلم خلتان لا يحصيهما رجل مسلم إلا دخل الجنة وهما يسير ومن يعمل بهما قليل. இரண்டு விடயங்கள் இருக்கின்றன. யார் அதனை ஒரு முஸ்லிம் அதனை செய்து வந்தால் அவர் அதன் மூலமாக சொர்க்கத்துக்கு நுழைவார். அது இலகுவான இரண்டு விடயங்கள். ஆனால் அதை செய்பவர்கள் குறைவாக இருக்கிறார்கள். திக்ர் என்பதே பொதுவாக இலகுவானது. ஆனால் அதை செய்பவர்களோ குறைவானவர்கள். இந்த செய்தியை நபி அவர்களே இந்த ஹதீஸிலே சுட்டி காட்டுகிறார்கள். இங்கே பாருங்கள் என்ன சொல்கிறார் நபி அவர்கள். இந்த இரண்டு விடயங்கள் அஸ்ஸலவாத்துல் ஹம்ஸ், ஐவேளை தொழுகைகள் இருக்கின்றன. யுஸப்பிஹுல்லாஹ அஹதுக்கும் ஃபீ துபுரி குல்லி ஸலாத்தின் அஷ்ரா. உங்களிலே ஒருவர் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 10 முறை சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்வார். வயஹ்மது அஷ்ரன், 10 முறை அல்ஹம்துலில்லாஹ் சொல்வார். வயுகப்பிரு அஷ்ரன், 10 முறை தக்பீர் சொல்வார். ஃபஹிய 50 வ 100 அலல் லிசான், நாவுக்கு எத்தனை முறை? 150. எப்படி 150? 30 முறை. ஒவ்வொரு தொழுகையிலே 30 என்றால் ஐவேளை தொழுகையிலே 150. எனவே அது நாவுக்கு 150 முறையாக இருக்கின்றன. وألف وخمسمائة في الميزان. மீசானிலே தராசியிலே எத்தனை? 1500. அதாவது 10 மடங்கு. உங்களுக்கு தெரியும் ஒரு அமலுக்கு 10 மடங்கு நன்மை இருக்கிறது. எனவே இது முதல் விடயம். فأنا رأيت رسول الله صلى الله عليه وسلم يعقدهن بيده. நான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தனது கையினால் அதனை எண்ணுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். இது ஒரு விடயம். பிறகு நபி அவர்கள் சொல்றார், فإذا أوى أحدكم إلى فراشه أو مضجعه سبح 33. உங்களிலே ஒருவர் தனது விரிப்புக்கு தூங்குவதற்காக அவர் சென்றால் 33 முறை சுப்ஹானல்லாஹ், 33 முறை அல்ஹம்துலில்லாஹ், அதே போன்று 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி 100ஆக 34 முறை அல்லாஹு அக்பர் என்று சொல்லி அது நாவுக்கு 100 முறைகளாக இருக்கின்றன. 100 தஸ்பீஹ், 100 திக்ர்கள். வஅல்ஃபுன் ஃபில் மீசான், மீசானிலே தராசியிலே, மீசான் தராசியிலே அது 1000ஆக இருக்கின்றன என்று நபி அவர்கள் சொல்கிறார். எனவே இது இலகுவான அமல், செய்தவர்கள் குறைவானவர்கள் என்று சொல்கிறார்கள். இங்கே 10 முறையும் என்ன செய்யலாம்? தொழுகைக்கு பிறகு சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் என்பதை 10 முறை கூட சொல்லலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் தெளிவாக விளங்குகிறோம். قال رسول الله صلى الله عليه وسلم فأيكم يعمل في كل يوم وليلة ب2500 سيئة. உங்களிலே எவர் ஒரு இரவிலும் பகலிலும், அதாவது 24 மணி நேரத்தில், இரவு பகலில், ஒரு நாளில், முழுமையான ஒரு நாளிலே 2500 பாவங்கள் செய்கின்றார்கள், குற்றங்கள் உங்களிலே எவர் செய்கின்றார்கள். சஹாபாக்களை பொறுத்தவரையிலே அவர் செய்வதில்லை. குற்றங்கள் என்பது சிறு பாவங்கள். எனவே யார் செய்கிறார்கள்? قيل يا رسول الله وكيف لا نحصيهما. இங்கே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால், எனவே இந்த திக்ர்கள் செய்வதன் மூலமாக எங்களுடைய பாவங்களும் என்ன செய்யப்படுகின்றன? மன்னிக்கப்படுகின்றன. நபி அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன ஷைத்தான யஅதி அஹதகும் வஹுவ ஃபீ ஸலாத்தி. உங்களிலே ஒருவரிடத்திலே அவர் தொழுகையிலே இருக்கின்ற பொழுது ஷைத்தான் வருவான். ஃபயகூலு உத்குர் கதா, இதை ஞாபகப்படுத்து, உத்குர் கதா, இதை ஞாபகப்படுத்து. இவருக்கு ஞாபகம் இல்லாத விடயங்களை எல்லாம் ஞாபகப்படுத்துவான் தொழுகையிலே. வயஅதிஹி இன்த மனாமிஹி ஃபயுனீமு. தூங்குகின்ற நேரத்திலே ஷைத்தான் என்ன வருவான், வந்து அவரை தூங்க வைத்து விடுவான். அதாவது திக்ரு ஓதாமலேயே என்ன செய்து விடுவான்? திக்ரை பூரணப்படுத்தாமலேயே ஷைத்தான் மனிதனை தூங்க வைத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸிலே குறிப்பிடுகின்றார்கள். அதாவது நபி அவர்கள் என்ன சொல்ல வருகிறார் என்றால், ஒரு நாளையிலே ஐவேளை தொழுகைக்கு பிறகும் தூங்குகின்ற நேரத்திலும் செய்யக்கூடிய இந்த திக்ருகளுடைய எண்ணிக்கை 250. 150, 100, 250. 250 என்பது 2500 திக்ர்கள். இதை கூட ஷைத்தான் செய்ய விடாமல் என்ன செய்கிறான்? தடுக்கின்றான்.
அதாவது அல்லாஹ்வுடைய தூதரே, எப்படி நாங்கள் அதை செய்யாமல் இருக்கிறோம் என்று நபித்தோழர்கள் கேட்டதற்கு, வகைஃப லா நுஹ்ஸீஹிமா, அதற்கு நபி அவர்கள் விளக்கம் சொல்கிறார்கள். ஷைத்தான் என்ன செய்கிறான், தொழுகையிலே இல்லாததெல்லாம் ஞாபகப்படுத்துகிறான். எனவே தொழுது முடிந்ததற்கு பிறகு ஒருவருக்கு இதை செய்வதற்கு முடியாமல் போகிறது. அதே போன்றுதான் தொழுகை இரவிலே தூங்குகின்ற நேரத்திலே ஷைத்தான் அவரை தூங்க வைத்து விடுகிறான் திக்ரை ஓதுவதற்கு முன்னால். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்போது நாங்கள் அ பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருவோம். நாம் இந்த பாடத்திலே நீண்ட நேரம் கடந்த பாடங்களிலே நடந்த வகுப்புகளிலே நடந்த விடயங்களை முராஜா மீட்டல் செய்தோம். அதற்கு எங்களுக்கு 20 நிமிடங்கள் எடுத்தன. எனவே இன்ஷா அல்லாஹ் நாம் தொடர்ந்து வரக்கூடிய பாடங்களிலே, வகுப்புகளிலே எங்களுடைய இந்த புத்தகத்தின் ஏனைய பகுதிகளை தொடர்ந்து பார்ப்போம். அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அதற்கு உதவி செய்யட்டும். நாங்கள் கற்கக்கூடிய விடயங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பயனுள்ளதாக ஆக்க வேண்டும். எங்களுடைய இந்த கல்வி தேடலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இக்லாஸ் ஆனதாக ஆக்கித் தர வேண்டும். எங்கள் மூலமாக பலரும் பயனடைவதற்கு இந்த கல்வி காரணமாக அல்லாஹ் தஆலா ஆக்க வேண்டும். ربنا زدنا علما اللهم إنا نسألك علما نافعا اللهم إنا نعوذ بك من علم لا ينفع اللهم اهدنا لأحسن الأخلاق ولا يهدي لأحسنها إلا أنت واصرف عنا سيئها ولا يصرف عنا سيئها إلا أنت اللهم أعنا على ذكرك وشكرك وحسن عبادتك سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك